நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். Lightly, child, lightly. Learn to do everything lightly. Yes, feel lightly even though you are feeling deeply. Just lightly let things happen and lightly cope with them. இதான் பறந்து போ. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர். வெல்கம் Thank டு த மாதேவன் ஷோ. தேங்க்யூ மாதேவன். மூன்றாவது முறையா சொல்றேன் ஆக்சுவலா இது. பறந்து போ படம் பார்த்தேன். அதுல ஒரு டயலாக், ஒரு மொமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. ஐ ஸ்மைல்டு. இந்த ஹோப்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்க நம்ம கேள்விப்பட்டாலும் சரி, அதை பத்தின மொமெண்ட்ஸ் படங்கள்ல வந்தாலும் புக்ஸ்ல வந்தாலும் நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சின்னவங்களுக்கும் புரியுற மாதிரி, பெரியவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டச் பண்ற மாதிரி நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்க ஹோப்புக்கு. வாத்து முட்டை அண்ட் டைனோசர். வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வருமாப்பா? வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வருமா வராதான்றது ஒரு கேள்வி. பட் அது ஒரு ஹோப்பும் இருக்கு. ராமுடைய வாத்து முட்டையில டைனோசர் வந்துச்சா? தெரியல. டேரக்டராக தான் டைனோசர்னு சொல்லணும். இதுதான் சொல்கிறதா இருந்தால் சொல்லணும். அஃப்கோர்ஸ் லைக் டைனோசர் வந்துச்சான்னு தெரியாது. வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வரும்னு நம்புற ஒரு குழந்தை தான் நான் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லப்போனால் அந்த குழந்தைத்தனமான நம்பிக்கை கனவு தான் லைஃப்பை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றிட்டு இருக்கு. ஒரு அண்டர் டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லைன் அது. வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வருங்கிற நம்பிக்கையில் தான் எப்போதுமே அண்டர் டாக்ஸ் போராடிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்கும். அது இன்னும் சொல்லப்போனால் அது காலத்துக்கு காலம் இந்த டைனோசர் மாறிட்டே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தருடைய டைனோசர் நிலாவுக்கு போகிற ஆசையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய வீடு கட்டுற ஆசையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ட்ராவல் பண்ணுற ஆசையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து பாடகர் ஆகணும், நடிகர் ஆகணும், அப்படி ஒவ்வொருத்தருடைய ஆசைகளும் அப்படி இருக்குது. அந்த ஆசைகள் சின்னதாக பெருசாங்கிற அளவில் அதை சொல்ல நான் டைனோசர் அப்படிங்கிறது அது ட்ரீம் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒன்று. கரெக்ட். ஒரு எப்படி சொல்லலாம்னா, நமக்கு நம்மளுடைய கம்ஃபர்டபுள் வேர்ல்ட்லேருந்து இந்த கதையில் சொல்லுவாங்கள்ல, ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹீரோ வந்து லைக் ஒரு கம்ஃபர்டபுள் இதுலேருந்து ஒரு அன்ஃபெமிலியர் இதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் லைஃப்பில் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறப்ப அன்ஃபெமிலியர் வேர்ல்டுக்குள்ளே போய் அவன் அன்கம்ஃபர்டபுளாக ஆகி அவன் அச்சீவ் பண்ணுறானா பண்ணலையா, இதுதான் ஃபைண்டிங் அ டைனோசர் இல்லையா? அப்படி யோசிச்சு பார்த்தா நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகினேன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே தெரியாது. 99 இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். நான் ஒரு ட்ரெயின் பிடிச்சி கோடம்பாக்கத்தில் இறங்கி ஒவ்வொரு தெருவாக நடந்து யாருமே தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இன்றைக்கி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம டைரக்டராக இருந்து இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம படம் பார்க்குறவங்க நம்ம படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் இன்றைக்கி வந்துட்டாங்க. கட்டுறது தமிழ் அப்போ கட்டுறது தமிழ் வந்தப்போ நான் மூணு வயசு தான் எனக்குன்னு சொன்ன பசங்க இன்றைக்கி கட்டுறது தமிழ் பார்த்து வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒரு விதத்தில் வந்து ஐவ் சீன் மை டைனோசர்னு சொல்லலாம். இப்போ ஒரு அதான் இப்போ அதோட அளவுகோல் என்னென்னா, இப்போ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு இம்பாசிபிளாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. ஏன்னா ஒரு தமிழ் படிச்சுட்டு ஒரு பையன் எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதே ரொம்ப டஃப். அது வந்து அப்போ நம்ம பொறுக்கி எடுத்து தான் அது வர முடியும். அது ஏதோ ஒரு சொல்கிறது பை கரெக்டான டயத்தில் கரெக்டான இடத்துல கரெக்டான நபர்களை சந்திச்சனால நடந்த ஒரு விஷயம். நான் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, நான் பார்த்த மாஸ்டர்ஸ், பாலுமகேந்திரா சார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க அந்த டைனோசர் வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வர்றதுக்கு. ஆனால் அந்த வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வரும் நம்பின அந்த குழந்தைத்தனமான அந்த கனவு தான் என்னை இப்படி கொண்டு வந்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இதுதான் உலகத்தில் எல்லாத்துக்குமே நினைக்கிறேன். நான் சொல்கிறது இப்போ டைரக்டராக தான் சொன்னோம். ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கும், கரெக்ட். ஒருத்தர் கிரியேட் பண்ணி. இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினோடைய அந்த ஆட்டோபயோகிராஃபி படித்தேன். கிட்டத்தட்ட அவங்க அப்பாவோட ட்ரீமை தான் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறார். அதே தான் வாஷிங்டன் சுந்தருக்கும். காபாவில் போய் அந்த மேட்ச் ஜெயிச்சு, நீங்கள் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா காபா மேட்ச், அது கிட்டத்தட்ட வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வந்த மேட்ச் தானே அது இல்லையா? அன்றைக்கி 1983 வேர்ல்டு கப்பு வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வந்த மேட்ச் தான். யாருமே எதிர்பார்க்கல இந்தியா வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும். அண்டர் டாக்ஸ் அந்த படம் பார்த்தீங்களா? 1983 சூப்பர் படம். அந்த படத்தை நான் நிறைய தடவை பார்த்துருப்பேன். எனக்கு 1983 எனக்கு அந்த அப்போ நம்ம வீட்டில் டிவி இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யார் ரொம்ப சொற்ப டிவியில் தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு கிரிக்கெட்டும் தெரியாது. ஐ திங்க் 1983 5th-லேருந்து 6th போயிருக்கலாம். எங்கள் அப்பா திடீர்னு குதிச்சார் ரேடியோ கேட்டு. அப்படி தான் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுன்னு தெரியும். 87ல் 83க்கு அப்புறம் 87 வேர்ல்டு கப் எல்லாம் டிவி வாங்கிட்டோம். டிவி மார்க்கெட்டே எதனால் இந்தியாவில் கொடுச்சுன்னா, இந்தியா அந்த டைனோசர் வாத்து முட்டையிலேருந்து அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை தூக்குன அந்த டைனோசர் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதில் இந்தியா முழுக்க டிவிகள் சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கணும். நம்ம அடுத்த தடவை வேர்ல்டு கப் பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிக்கல. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு MS தோனி வந்து தான் அந்த திரும்பவும் அந்த வாத்து முட்டையிலேருந்து அந்த டைனோசர் வந்துச்சு. ஸோ இப்படி வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் மூவ்மெண்ட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குது. லியாண்டர் பேஸ் டென்னிஸ் ஆண்ட்ரி அகாசியோட விளையாண்டு ஜெயிச்சா எப்படி இருக்கும் அந்த மேட்ச் பார்த்தீங்களா? லியாண்டர் பேஸ் ஆண்ட்ரி அகாசியோடைய அந்த ஒலிம்பிக்கில் 2 பேரும் ஒரு ஐ திங்க் ஒன் பிரான்ஸ் மெடல். ஆனால் ஒரு செட் எடுப்பாரோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஞாபகம் ரொம்ப முன்னாடி பார்த்தது. அது பார்த்தப்ப இன்னுமே எனக்கு இப்போ சொல்கிறப்ப கூட எனக்கு வந்து ஒரு 2 பேரோட ஃபேவரேட் டென்னிஸ் பிளேயர். பட் லியாண்டர் பேஸ் போய் அகாசி கூட விளையாடுறது, இந்தியாவிலேருந்து ஒரு பிளேயர் கரெக்ட் ஆண்ட்ரி அகாசிக்கு ஈக்குவலாக வந்து நின்று
ஒரு காம்படிட்டிவாக விளையாடுறது லியாண்டர் பெஸ்ட் எப்போதுமே வின்ஸ் அந்த மேட்சோட ரிசல்ட்லாம் விட்டுருங்க வென் இஸ் தேர் இந்த கிரவுண்ட் இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, த வே ஹி கேரி ஹிம்செல்ஃப், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்மைல், எக்ஸ்ட்ரானரி, பார்க்கறதுக்கு அப்படி உங்களுக்கு ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான பிரசன்ஸ் அது இருக்கும். ஐ கேன் டூ இட், Yeah. எந்த இம்பாசிபிளையும் நான் பண்ணிடுவேன், ஐ மேக் இட் பாசிபிள்ங்கிற அந்த பாடி லாங்குவேஜும் அந்த ஆட்டிடியூடும் உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு அது வந்துடும். ஆக்சுவலாக அதெல்லாம் தான் வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வந்துரும்னு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் இஃப் யூ சே, பிகாஸ் ஐ ஃபாலோ கிரிக்கெட் அண்ட் டென்னிஸ். ஸோ எனக்கு எப்போதுமே இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்குறப்பெல்லாம் இது இருந்துகிட்டே இருக்கும். ஃபுட்பாலாக இருந்தாலும் கிரிக்கெட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். Nice. அதுவே தான் சினிமா பார்க்குறப்போ இல்லையா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு படம் நல்லா இருக்கப்ப, ஒரு சின்ன படம் ரொம்ப நல்லா இருக்கும், கெட் எக்ஸைட்டட். ஸோ உங்களை பரவசப்படுத்தக்கூடிய, உங்களை வாழணும்னு இன்னும் வாழக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய கனவு தான் வாத்து முட்டையிலேருந்து டைனோசரோட கனவு. அந்த கனவை நிறைய பேர் அவர்களுடைய வெற்றிகள்னால் உங்கள் மேலே கொடுத்துட்டே இருக்காங்க. அதை பார்க்குறப்பே நீங்கள் அடைகிறீங்களோ இல்லையோ, பார்க்குறப்ப உங்களுக்கு உற்சாகம் வரும், அந்த உற்சாகம் உங்களை வாழ வைக்கும். இதுதான் பெஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் வாட்சிங் எ குட் மூவின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படம் பார்த்தா நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நடக்கும். பறந்து போல் நடந்துச்சா உங்களுக்கு? அது நல்லா இருந்து. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரொமோஷனுக்காக கேட்ட கேள்வி தான். ஏன்னா ஒரு நல்ல படம் பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். நம்ம ஜெயிக்கலனா கூட யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட முடியுது, அந்த படம் தியேட்டருக்கு வருது, அந்த படம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. அப்போ நம்மளாலையும் அந்த மாதிரி ஒன்று பண்ணிட முடியணுன்ற ஒரு புஷ் கிடைக்குது இல்லை, எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் வாழலாம், த வில் டு லிவ். இப்போ இருக்கிற டேர்ம்ஸை சொல்லணும்னா என்னோட மொத்த மென்டல் ஹெல்த் இந்த படத்து மேலே தான் அப்படின்லாம் சில பேர் ட்வீட் போடுவாங்க. ஐ ஹோப் தட் பறந்துபோ வந்து அவங்களுடைய அந்த நம்பிக்கையை என்ன சொல்கிறது பூர்த்தி பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அது பூர்த்தி பண்ணுவதற்கான முயற்சியை அந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லை, நிச்சயமாக பூர்த்தி பண்ணும். அண்ட் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பறந்து போ படத்தை குழந்தைங்களோட போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது குழந்தைங்க படம் மட்டும் இல்லை, கண்டிப்பா. வாட்ச் இட் வித் கிட்ஸ். கண்டிப்பா குழந்தைங்களோட பார்த்தா அது இன்னுமே அவங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாரிசுல சொன்னா அவன் படம் பார்த்துட்டு இருக்கப்ப படத்தை விட்டுட்டு அவன் பையனே பார்த்துட்டு இருந்தானா, அவன் என்ன ரியாக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடுவில் அவன் பையன் வந்து திரும்பி இவனை ஒரு மாதிரி பார்த்தானா, என்னன்னா இந்த மாதிரி தான் நானும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் அப்படி 2-3 பேர் சொன்னாங்க. இந்த படத்தை பார்க்குறப்ப நான் படத்தோட சேர்ந்து இந்த படத்தை என் பையன் எப்படி பார்க்குறான்னு பார்க்குறது எனக்கு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது நகைச்சுவாகவும் இருந்துச்சு, பயங்கர உணர்வுபூர்வமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படி எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம படத்தை பண்ணுறப்ப அப்படிலாம் யோசிக்கல. ஸோ அப்படி இந்த ஷோஸ் போனப்போ கொஞ்சம் பேர் குழந்தைங்களும் அப்பாக்களும் சேர்ந்து பார்த்தேன். எல்லாத்துக்குமே எவ்ரிபடி வாட்சஸ் தேர் கிட்ஸ் வென் தே வாட்ச் திஸ் மூவி அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவாக இருந்துச்சு. ஓ, இப்படி ஒரு படத்தை இப்படி பார்க்கலாமா அப்படிங்கிறது வந்து நான் நீங்க அப்படிதான் அந்த படம் எடுத்திருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்லை எடுக்கிறப்ப அப்படி இப்படி பார்ப்பாங்கன்னா அப்படி தெரியாது. நம்ம ஒரு படத்தை எடுத்திருக்கோம், பட் படம் பார்க்குறவங்க தான் பையனை திரும்பி இதுக்கு இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்கு ஏன் பறந்து போ ரொம்ப பிரில்லியன்ட்லி மேட் ஃபில்ம் ஆன் பேரண்டிங் அப்படின்னு தோணுச்சுன்னா, அதில் குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது, அப்பா அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் ஆகுதுல்ல அங்கே. ப்ராமிஸ் தானடா அப்பா பண்றடா உனக்கு ப்ராமிஸ். அப்பா உன் ப்ராமிஸ் இந்த உலகத்துல எவனும் நம்ப மாட்டான். அம்மாவை ப்ராமிஸ் பண்ண சொல்லு, அது ஓகே. ஆல் அப்பா சார். இப்போ அந்த பையன் பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்பா அம்மா தங்களுக்குள்ள பேசிக்கிற கான்வர்சேஷன்ஸ்லாம் பயங்கர ஸ்வீட்டா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் என் வீட்டில் நடந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இது வரைக்கும் நான் அதை யோசிச்சதில்லை. உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போ அந்த பையன் சின்னதாக ஒரு விஷயம் சக்சீட் ஆனானா, ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்போ இது என் வீட்டில் நடந்திருக்குன்னே நான் இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லையா? சரி, அது நீங்கள் சொன்னது கரெக்டு. நான் வந்து எங்கள் அப்பா எப்போ எக்ஸைட் ஆனார் நான் பார்த்தது இல்லை, நமக்கு தெரியாது, தே நெவர் சே இல்லை. ஆனால் மிர்ச்சி சிவா சொல்லி தான் தெரியும். எங்கள் அப்பா ஏதோ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தாராம். அப்போ அவர் சொன்னார், பாருங்கள் சார், ஷூட்டிங் பார்க்குறது அவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தாராம். சார் உங்கள் அப்பா பயங்கர ஹாப்பியாக இருக்காருன்னு சொன்னார். நான் அது வரைக்கும் அது அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கவே இல்லை. ஸோ மேபி நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இந்த அப்சர்வேஷன் நல்லா தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் அந்த அப்ரிஷியேஷனை நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த அப்பா வந்து தான் பையன் வெற்றி அடைவதை பெரிய வெற்றிலாம் இல்லை, ஒன்றில் அவனை காணும் தெரிய பண்ண நல்லா வேபோர்டு ஓட்டுறான்னு அதுக்கு ஹாப்பி ஆயிடுவார். ஆமாம், நல்ல வேபோர்டு ஓட்டுறான், நல்லா வரைகிறான். அதுதானே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம குழந்தைகள்கிட்ட. நல்லா ஆரோக்கியத்தில் இருக்கணும், நல்லா ஓடணும், உயரங்களை ஏறணும், தடைகளை தாண்டணும், மூச்சு நல்லா வாங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதுதானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஒரு பையன் அழகாக சிரிச்சுட்டு தூங்குறதை விட உலகத்தில் என்ன பெரிய சாதனை இருந்துட்டு போகுது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். கரெக்ட். பீஸ்ஃபுல்லாக ஒரு இரவு ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக தூங்க வைக்கிறத விட அப்பா அம்மாவனுடைய மிகப்பெரிய என்ன சொல்ற வேலை எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நிறைய வீடுகளில் நான் ஐ ஹோப் தட்
அப்பாக்களும் அம்மாக்களும் இதுக்கு தான் ரொம்ப அஃப்கோர்ஸ் பெரிய வெற்றி அடைகிற போட்டிகளுக்கு போகிறப்ப அது அந்த வெற்றியும் ஒன்று இருக்கும். பையனுடைய குறும்புத்தனத்தை சேட்டையும் கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, அவனை திட்டிட்டு ஆனால் நல்லா பண்ணால அப்படின்னு தனியாக பேசிக்குவாங்க. பையன் ஸ்மார்ட்டாக இருக்கான்ல, அதாவது ரோட்டில் ஏதாவது பிரச்சனை வந்து சண்டை போட்டு வந்தால் கூட அவனை திட்டிக்கிட்டி தூங்கினதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல அவன் தப்பிச்சு வந்துட்டான்ல, பொழைச்சிப்பான். இப்படி லைக் தே ட்ரை டு அவங்க வாழ்க்கையினுடைய ஆக்சுவலாக மேபி ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பொதுவாக ஆண்களும் பெண்களும் அப்பாவும் அம்மாவும் மட்டும் ஆகிடுறாங்க போல இருக்கு. அவங்க தே ஸ்டார்ட் டு ஃபர்கெட் தட் தே ஆர் அவங்களும் குழந்தைங்க தான், அவங்களுக்கும் பாராட்டு வேணுங்கிறத மறந்து போய் தான் குழந்தையை பாராட்டுவதும் குழந்தைகளை மற்றவர்கள் பாராட்டுவதுமே தன்னுடைய இனிமை சந்தோஷம் வாழ்க்கையை நினச்சிட்டு அப்படி இருந்துடுறாங்க போல இருக்கு. அதுதான் இந்த படத்துடைய பிரச்சனையும் கூட. அவங்களும் குழந்தைங்க தான், தே நீட் ஹாப்பினஸ் ஃபார் தெம் செல்ஃப் ஆல்சோ அண்ட் பீப்புள் ஷுட் அப்ரிஷியேட் த பேரண்ட்ஸ் ஆல்சோ, நாட் ஒன்லி த கிட்ஸ். பிகாஸ் இன்னைக்கு ஒரு குழந்தையா இருக்கிறத விட பெற்றோர்களாக இருக்கிறது ரொம்ப சவாலாக இருக்குது. Correct. பிகாஸ் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் சேர்க்கறது, எந்த சிலபஸில் சேர்க்கறது, இந்த கிளாஸில் சேர்க்கறது, அது சேர்க்கறது. இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு கொஷின் வந்துச்சு, அவன் குட் பேரண்ட் ஆர் நாட்னு எல்லா பேரண்ட் மண்டைக்குள்ளேயும் ஒன்று வந்துருச்சு. அந்த படம் சொல்கிறது ஒன்று தான், அப்படிலாம் பேரண்ட் ஒன்றுமே கிடையாது. எவ்ரி பேரண்ட் இஸ் அ குட் பேரண்ட். ஐ எம் ஸோ கிளாட். அவங்களோட பெஸ்ட்டு தான் செய்ய முடியுமே தவிர அவங்கள மாதிரி நான் ஏன் செய்யலை, ஏன் மாதிரி அப்படி செய்யலை, ஏன் அவன் பையன் மாதிரி இல்லைன்னு அவங்க யோசிக்கவே வேணாம். நீங்கள் உங்களால் வந்து அதுக்காக கோவப்படாமலாம் இருக்க முடியாது. குழந்தைங்க தப்பு பண்ணுறவோ கோவம் வரதான் செய்யும். அதுக்காக வருத்தப்படவோ கில்ட்டியோ வேணாம். வி ஹேவ் டு டூ அவர் லெவல் பெஸ்ட், அவ்வளோதான் முடியும். உலகத்தில் எந்த அளவுகளும் கிடையாது யார் நல்ல அப்பா யார் நல்ல அம்மான்லாம் அப்படின்னு சொல்கிறது தான் பறந்துப்போ. அதுலேருந்து பறந்து போயிடுங்க. டோன்ட் வரி தட் யூ ஆர் குட் பேரண்ட். அந்த கேள்வியே உங்களுக்கு வேணாம், எந்த கேஜும் வேணாம், யோசிக்கவே உங்களை டோன்ட் ஸ்கேல் யுவர் செல்ஃப். அதே தான் குழந்தைங்களும், நம்ம குழந்தைங்களையும் கம்பேர் பண்ண வேணாம் நம்ம சொல்லுவாங்க. டோன்ட் கம்பேர் குழந்தை. அதே மாதிரி பெற்றோர்களும் உங்களை நீங்கள் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். அப்படி தான் அது இதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களால் வேறு வழி என்ன பண்ண, 2 பேர் வேலைக்கு போகிறப்ப என்ன பெஸ்ட் அவ்வளோதான் கொடுக்கணும், அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதுக்காக நீங்கள் போட்டு ரொம்பலாம் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு முறை அவர் பேரண்டிங்குள்ளே வந்த பிறகு ஒன்று சொன்னார். குழந்தைங்க வளரும்போது அப்போ தான் நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் பேரண்டாக இருக்கும். கரெக்டா? குழந்தைங்க வளரும்போது கோர்ஸுக்காக போயிட்டு வர முடியும். குழந்தைங்க வளரும்போது தான் நானும் அப்பாவாக வளர்றேன், என் ஒய்ஃபும் அம்மாவாக வளர்றாங்க. ஸோ பேரண்ட்ஸும் தப்பு பண்ணலாங்க, அதில் ஆக்சுவலாக பெரிய தப்பு இல்லை. ஆனால் பேரண்ட்ஸுக்கு வந்து பயங்கரமான கில்ட்டை இந்த சொசைட்டி கொடுத்துருது. எந்த தப்புமே பண்ணாமல் இப்படி தான் புள்ள வளர்க்குறதா, ஆர் நாங்களாம் எவ்வளோ புள்ள வளர்த்துக்கோம் தெரியுமா ஒழுங்கா. ஸோ இந்த கில்ட் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் பறந்து போ. அப்படி ஒரு கில்ட் தேவையில்லைன்னு சொல்லுது. பட் கதை அதை பற்றி இல்லை, அது இருக்கு, அது இருக்கு அந்த படம். டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப் அப்படி சொல்றது. ஏன்னா இப்போ இந்த படத்துல அப்பா ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது அம்மா வந்து பரவாயில்லன்னு சொல்றாங்க. கரெக்டா? அம்மா ஏதோ கோவமா பேசும்போது அப்பா அதை சமாளிக்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷனும் அதுல இருக்குல்ல. ஐ திங்க் ஒரு ப்ராப்பர் கான்டெம்பரரி மாடர்ன் டே பேரண்டிங் ஃபிலிமா நான் அதை பார்க்குறேன், விச் இஸ் குட். தேங்க்யூ. தொலைச்சி செகண்ட் கட் சவுண்ட் லீக் ஆகுது அந்த ஸ்டுடியோல இருந்தா. சவுண்ட் லீக் ஆச்சுல? அதோ இல்லை எனக்கு ரிதம் ஒன்று கேட்குது, உங்களுக்கு கேட்குதா? அங்கே ஸ்டுடியோல இருந்து மியூசிக் கேட்குது. இந்த என் காது கொஞ்சம் ஷார்ப்பு, பயங்கர ஷார்ப்பா இருக்கு. இல்லை நம்ம இந்த ஃபைனல் மிக்ஸ் பண்ணி ஓ துளி சவுண்ட் வந்தா உங்களுக்கு கேட்கும். எனக்கு இந்த மாதிரி ஏதாவது குட்டி சத்தம் கேட்டால் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். ஓகே நின்றுச்சு. எஸ் ஓகே. வளர வளர நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம தொலைச்சிரோம்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு நாமத்துக்குமார் கவிதை இருக்கு, அதோட ஆரம்பிப்போம். எல்லோரும் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்த பின் தொலைந்து விடுகிறது குழந்தைகளின் உலகத்தை திறக்கும் சாவி. அப்பா அம்மாக்களும் குழந்தைகளா இருக்கக்கூடிய ஸ்பேஸை லேசா பறந்து போ டச் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த அப்பா அம்மா 2 பேருமே குழந்தைகள் தான் அந்த படத்தில். அந்த பையனுக்கு கூட அவங்க கூட பெட்டரான ஐக்யூ லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன். Call your mom. மம்மி வீட்டில் இல்லை மிஸ். Okay, call your dad. அப்பாவும் வீட்டில் இல்லை மிஸ். யா கரெக்ட். ஏன்னா ஆக்சுவலாக இட்ஸ் நாட் நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக அவங்க யோசிக்கவே இல்லை. they think that they should do best for him. அவங்களுக்கு அதனால் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு அவங்க தயார். அந்த கஷ்டத்தை அந்த பையனை சொல்லவும் மாட்டாங்க. அந்த பையனுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குள்ள ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதான் கஷ்டம் அந்த ஸ்க்ரீன் பிளே. 3 பேருக்கும் எந்த கான்ஃப்ளிக்டும் இல்லை. அப்பா அம்மாவுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் இல்லை, அம்மாவுக்கு அப்பாவுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் இல்லை, பையனுக்கும் அம்மா அப்பாவுக்கு 3 பேருக்கு நடுவில் எந்த கான்ஃப்ளிக்ட் இல்லை. வெரி ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. இட் இஸ் நாட் அ டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியை வச்சு கதையை சுவாரஸ்யம் போயிடலாம். ஒரு ஃபங்க்ஷனலாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய லைஃப் அதில் ஒரு 3 நாள் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். 3 குழந்தைகள், 2 வளர்ந்த குழந்தை, ஒரு வளரப்போகிற குழந்தை. இவங்க 3 பேர்த்தினுடைய கனவு, ஆசை, அவங்க எதை நோக்கி போகிறாங்க.
இதில் வளர்ந்த குழந்தைகளுடைய கனவு ஆசையெல்லாம் வளராத குழந்தையை பற்றி இருக்குது. வளராத குழந்தைக்கு தான் விட்டு விடுதலையாகி பறக்கணும்னு ஆசைப்படுறான். இவங்களால கூட பறக்க முடியுமா, பறக்க முடியாதா? பறந்து முடிஞ்சாலும் வீட்டுக்கு வந்து தானே சேரணும். வந்து சேர்ந்தாங்களா, சேரல, அவ்வளோதான், பறந்து போகும். எஸ் ராமகிருஷ்ணன் இதை லைஸாக ஒரு ஸ்பீச்சை சொல்லியிருப்பாங்க. ஓகே. எப்பவுமே வளர்ந்தவங்க தான் சைல்டுஹுட்டை பற்றி ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு ஒரு நாஸ்டாலஜியாக்குள்ளே போய் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுற விதத்தை வச்சு குழந்தைங்களுக்கு எப்பவுமே பெருசாகணுன்றது மட்டும்தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு உனக்கு முடிவெடுக்க தெரியாதுன்னு சொல்கிறோம், இல்லைனா உனக்கு தெரியாது நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைங்களுக்கு எப்பவுமே வளர்ந்து பெரிய ஆள் ஆகணுன்றது மட்டும்தான் கனவாகவே நம்ம வச்சிடுறோம். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரம் பெரிய ஆள் அவங்களுக்கு ஆசை தான் இருக்கும். சீக்கிரமாக பேண்ட் ஆ. போடணும், சீக்கிரமாக மீசை முளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைகள் அந்த எப்போதுமே நம்ம நடக்கக்கூடிய அந்த பீரியடில் குழந்தைகளுக்கு அப்படி தானே தோணும். தட்ஸ் வாட். நம்ம எப்போதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சு தான். இங்கே வந்ததுக்கப்புறம் அதை யோசிப்போம், அங்கே இருக்கப்போ இங்கே யோசிப்போம். பட் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை உணர்வுங்கிறது வேற. சீக்கிரம் பெரியவன் ஆகணுங்கிற ஆசை வேற. ஆ. ஆனால் குழந்தை பருவத்துக்கு ஒரு விடுதலை உணர்வு இருக்குது. என்ன விடுதலை உணர்வுனா, அது உயிரினுடைய விடுதலை உணர்வு. ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காகவோ, பாடங்கள் படிப்பதற்காகவோ, வீட்டு வேலை செய்வதற்காகவோலாம் பிறக்கல. குழந்தைகள் மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையே உயிருங்கிறது மகிழ்ச்சிகரமாக இருக்க படைக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத ஒரு 8 வயசு வரைக்குமாவது அப்படி தான் குழந்தைகள் யோசிப்பாங்க. அவங்க மேபி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் அதை மாற்றலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி மகிழ்ச்சி தான். நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம், அங்கே 4 பசங்க இருப்பாங்க, விளையாட ஆரம்பிச்சுட்டு நைட் வரமாட்டேன், இங்கேயே தூங்கிடுவாங்க. ஆமாம். வித் மூமெண்ட் தே கேன் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த செலிப்ரேஷன் தான் முக்கியம். அவங்களால ஈஸியாக யார் கூட வேணாலும் கனெக்ட் ஆகிட முடியும். ஸோ தே ஆர் இன் த ப்ரெசென்ட், தேர் இன் த அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த கணத்தில் அவங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கிறத பற்றி அவங்க வந்து அதுதான் அவங்களோட இயல்பு இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கூட சேர்ந்து அவங்க வளர்ந்துட்டும் இருக்காங்க. அது ஒரு ரொம்ப விடுதலையான ஒரு உணர்வு தான். யார் எல்லாரையும் நம்பி அப்படி இருக்கக்கூடிய உணர்வு தான். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உணர்வு உள்ள சுதந்திர மனப்பான்மை கொண்ட ஒரு குட்டி பையன் அப்படின்னு அவனுக்கும் தெரியாது. கரெக்ட். அப்படிலாம் இன்னும் இந்த ரெகுலராக அப்படி உணர்வு இருக்கு அப்படி இப்போ நம்ம பேசுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். இது அப்படிலாம் கூட சொல்ல வேணாம். இதெல்லாம் தெரியாம தான் இன்னசென்ஸே. ஆமாம், அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பையன். அண்ட் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், அவன் பாட்டுக்கு என்னமோ சொல்கிறான். அண்ட் ஒரு கட்டத்தில் அந்த அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடல்ட் வேர்ல்டோட ஒரு கான்வர்சேஷன் அது கிரியேட் பண்ணுது. லிட்டில் பிரின்ஸ் படிச்சிருக்கீங்களா? குட்டி இளவரசன். படிச்சிருக்கீங்களா? எனக்கு அது ரொம்ப ஐயோப்பியான ஒரு புக்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சிரிச்சிட்டே சந்தோஷமா ஜாலியாக அதை படிச்சுட்டு இருந்தேன். எல்லா குழந்தைகளும் கொடுக்குற புஸ்தகங்கள் அதுவும் ஒன்று. குட்டி இளவரசன், தோட்டாசான், பெனி ஒன்று, பெனி எனும் சிறுவன். அப்புறம் அவன் விதி மிக்கைல் சொலாக்கா அவர் நினைக்கிறேன். அவன் விதி. அப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்க பாட்டிசைக்கும் பையன்கள். நான் படித்த அந்த குழந்தைகள் புஸ்தகத்தில் எனக்கு பிடிச்சதை நான் சொல்லிட்டு இருக்கேன். பாட்டிசைக்கும் பையன்கள், இந்த இது சொல்லலாம். அப்புறம் என் பையன் கூட சேர்ந்து இப்போ டைரி ஆஃப் இம்பிகேட் அந்த மாதிரி புக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ரொம்ப ஃபன்னியாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த புத்தகங்கள்லாமே ஒரே விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைகளுடைய சுதந்திர மனம், இந்த விஷயங்கள் அவங்களுடைய கற்பனை இதுக்குள்ளே தான் இயங்குதுன்னு நினைக்கிறேன். படத்தில் ரொம்ப நல்ல மொமெண்ட் ஒன்று இருக்குது. அந்த புக்கில் மூளைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு அந்த பையன் எழுதி வச்சுருப்பான். அது அப்பா பார்ப்பாரு. பார்த்துட்டு இத்தனோண்டு மூளையில இவ்வளோ விஷயமா, இத்தனோண்டு மூளைக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குல்ல அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசி சந்தோஷப்பட்டது இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலாக இந்த பேரலல் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இவனால அவங்க பேசிக்கிறது, அவங்களால இவன் என்ன பேசுறான்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் நீங்க 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதான். போய் யூ போத் ஆர் போரிங். நான் பாட்டிக்கிட்டே போறேன். நியூஸ் பார்க்குறாராம். இப்போ நீங்க பேசும்போது 8 வயசு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னீங்க. ஆமாம், இந்த கதையில் அந்த கதாபாத்திரத்தின் வயது 8 அன்பு. அதனால அந்த வயதுக்குரியதாக சொல்கிறேன் நான். 8 ஏன் சொல்கிறேன்னா, 8 வயசில் வந்து லைக் அது அவங்க வந்து இந்த நீங்கள் சொல்ல அது வந்துடும். அவங்க டீனேஜ் போகிறதுக்கு ஒரு 4 வருஷம் இருக்குது. அந்த குழந்தையிலேருந்து வெளில வந்துட்டாங்க. அதாவது அந்த ரொம்ப பேபியாகவும் இல்லை. ஸோ 8 to 12 இஸ் த டைம் தே கோயிங் டு டார்ச்சர் யூ லைக் எனிதிங். அதுக்கப்புறம் வேறு டார்ச்சர்ஸ் இருக்கும். டார்ச்சர் யூ நான் எப்படி சொன்னால் ரொம்ப ஸ்வீட் டார்ச்சர்ஸ் தான் இருக்கும். தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங். அன்பே அன்பே டே அன்பே அன்பே வேர் இஸ் அன்பு, அன்பை காணவில்லை. 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 முகத்துல என்ன தண்ணி அடிச்ச? நைட் அப்பா அடிச்சா காலையில் சன் அடிக்கலாம்ப்பா. they want to swim, they want to dance. நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கரெக்ட். விளையாடிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது விளையாடிட்டே இருக்கணும் அவங்க படிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் பண்ணிட்டு பண்ணுவோம். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது. 8 to 12 இந்த
என்ன சொல்கிறது, ரொம்ப உற்சாகமான ஒரு காலம்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு. எனக்கு இன்னொரு தாட்டும் உண்டு. அந்த டைனோசரே இப்போ நாம விரும்புகிற டைனோசர்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். இப்போ எனக்கு சின்ன வயசுல நான் டென்னிஸ் பிளேயராக இருந்தேன். அதனால நான் அப்படியா? எப்படி ஆமாம், அதனால தான் எந்த ஊரில்? நானும் டென்னிஸ் விளையாண்டுருந்தேன் சின்ன ஓ வயசுல. அப்படியா? நான் கோயம்புத்தூர் கிளப். நான் கோயம்புத்தூர் வந்து நேஷனல்ஸ் ஆடிருக்கேன். ஓ, எந்த கிளப்ல விளையாடுங்க? பெர்க்ஸ்லையா? பர்க்ஸ். பெர்க்ஸில் தான் நான் முதல்ல டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய 6th சம்மர் வெக்கேஷன். ரொம்ப நைஸ். பர்க்ஸ் உலகமே புதுசா இருந்துச்சு. நான் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்போ ஆ. சம்மர் வெக்கேஷன் அங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ யார் விளையாண்டுருந்தாங்க? கிறிஸ் எவர்ட், மார்டின் நவரத்லவா, இவான் லிண்டல். அந்த பீரியட்ல ஐ ஸ்டார்டட் மை டென்னிஸ். ஆஹா. எனக்கு வந்து அகசி. நீங்கள் லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஐ ப்ளே டென்னிஸ் ஃபார் 6th to 12th. அப்புறம் காலேஜ் வந்து 1 year விளையாண்டேன். ம். எனக்கு இந்த 2 பல் டென்னிஸ்ல டபுள்ஸ்ல தான் உடஞ்சுது. என் அப்படியா? கூட விளையாடுற ராக்கெட் கிராஃபைட் ஆகி விட்டா 2 நான் பல் ஒருத்தர் மூக்க உடைச்சிட்டேன். டபுள்ஸ்லயா? எனக்கு டபுள்ஸ்ல விளையாட இல்ல. நான் அடிச்சா? எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெங்த் தான் ஆக்சுவலா டென்னிஸ்ல. நான் பயங்கரமா சர்வீஸ் போடுவேன். ஓகே. கண்ணாடி போட்டிருந்தார் ஒருத்தர். ம். இந்த இடத்துல அடிச்சிருச்சு. அடிச்சு இங்க மூக்கு ம். உடைஞ்சிருச்சு. எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது இப்ப? நெய்வேலியிலயா? ஸோ அப்ப நான் ரொம்ப ஷூராவே இருந்தேன். நம்ம வந்து நடல் மாதிரி ஒரு இடத்துக்கு ம். வந்துடணும். ஒரு ஸ்டைலிஷ் டென்னிஸ் பிளேயர் ஆயிடணும். இப்போ அவங்க எவ்வளோ அக்ரெஷனோட விளையாடுறாங்களோ அந்த மாதிரி அக்ரெஷனோட தான் நாங்கள் ஆடுவோம். வி ட்ரை டு இமிட்டேட் அவர் ஓன் மாஸ்டர்ஸ்ல அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா அது அப்படியே காண போயிடுச்சு. அந்த டைனோசரை காணோம். அப்புறமா வேற டைனோசர் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபிலிம்ஸ் தானா? இல்லை சரி ஃபிலிம்ஸ்லாம் நான் எம்ஏ முடிக்கிறப்ப முடிவு பண்ணதான் ஃபிலிமில். ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஃபிலிம் முடிவு பண்ணோம். மேபி டென்னிஸில் எனக்கு ஐ வாண்டட் டு ப்ளே கிரிக்கெட் அண்ட் டென்னிஸ். கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். டென்னிஸில் வந்து விளையாண்டுருந்தேன். லைக் அப்புறம் ஒரு மாதிரி ஐ திங்க் ஐ டோன்ட் நோ தட் வேர் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் லைக் அப்படியே ஒரு அந்த 11th 12th முடிஞ்சு தமிழ் லிட்ரேச்சர் சேர்ந்த உடனே ஸ்போர்ட்ஸ் என்னை விட்டு போயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ்னால் விளையாடுவேன், அதை ப்ரொஃபஷனாக எடுக்கிற ஐடியா ஆசை போயிடுச்சு. கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் ஒரு ஆசை இருந்துச்சு, டென்னிஸ் பிளேயர் ஆகணும் ஆசை இருந்துச்சு. பட் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆசைகளாக இல்லை. அப்படி லைக் அப்படி ஒரு நம்மளுக்கு அதுக்கான மேப்பும் அமையலை எனக்கு. இட்ஸ் நாட் டிசைன் ஆகலை. அப்போ வந்து எம்ஆர்எஃப் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில். அங்கேருந்து பிள்ளை ஐ திங்க் அப்போ டென்னிஸ்க்கு அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா அப்போ நம்ம கிளப்பில் விளையாடுவோம், டிஸ்ட்ரிக்ட் விளையாடுவோம், கரெக்ட். அதோட முடிஞ்சிருச்சு. மற்றபடி டென்னிஸ்க்கு அப்படி ஒன்றும் பெரிய அது அப்படி பெரிய எக்ஸ்போஷர் இல்லை. பட் என்னோட டைம்ல ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு ஆக்சுவலா. சானியா மிர்சா ஒரு பெரிய ஐகானா இருந்தாங்க. அவங்க நீங்கள் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. பெரிய ஐகானா. நான் சொல்கிறது லியாண்டர் நீங்கள் அதெல்லாம் பார்த்து ராமநாதன் கிருஷ்ணன், ரமேஷ் கிருஷ்ணன் வந்து விம்பிள்டன் செமிஃபைனல்ஸோட விளையாண்டாரு. ஸோ நான் சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப மிராக்கிள் டைம். அந்த மேட்ச் பார்க்குறது 10th லுக்கர்லாம் போனாங்களா, அந்த மாதிரி டெஸ்ட் மேட்சும் நடந்துட்டு இருந்துச்சு, விம்பிள்டனும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு இதில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அதோட நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ லைக் ஸ்போர்ட்ஸ் வாஸ் அ ட்ரீம். கண்டிப்பாக எப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும்ல விளையாடலான்னு. விளையாட்டு எனக்கு இப்பவும் பிடிக்கும். பட் ஆனால் அது ஒரு பெரிய டைனோசர் அளவுக்கு வரல. சினிமா வந்து ஒரு மாதிரி ரைட்டர் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் இல்லாட்டி ரிசர்ச் ஸ்காலராக போயிடலாம்னு யோசிச்சோம். பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணிட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக போகலாம் யோசிச்சு பார்த்தா சினிமா வாஸ் வெரி அட்வென்ச்சரஸ். இட் சேலஞ்சஸ் யூ, இட் கிவ்ஸ் யூ த்ரில், யூ கேன் ட்ராவல், யூ கேன் கிரியேட் த வேர்ல்ட் விச் யூ வாண்ட், அண்ட் தட் இஸ் நாட் ஈஸி டு டூ எவ்ரி டைம். அண்ட் யூ ஹவ் டு அன்லேர்ன் யுவர் செல்ஃப். யூ ஹவ் டு நம்ம பாம்பு தோல் உரிச்சு புது தோல் உரிச்சிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு இருக்கப்போ நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். யூ ஹவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப் பை ஆல் மீன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு டைரக்ட், ரைட் பண்ணுறது கூட டைரக்ட் பண்ணோன்னா இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சுதான். அவனுக்கு என்ன காஸ்டியூம் வந்திருக்கு, என்ன என்ன வாட்ச் பேர், நிறைய விஷயங்கள் உங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்கள் மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலை வந்து தொழில் வந்து இதுன்னு சொல்லுவேன். எல்லா தொழிலும் அப்படி தான். பட் இது வந்து லைக் யூ ஹவ் டு அன்லேர்னும் முக்கியம். கற்றுக்கிட்டு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அன்லேர்னான ஐடியாலஜி சொல்ல சில விஷயங்கள் மேலே நமக்கு சில தீர்மானங்கள் இருக்கும்ல, பல விஷயம் அது மாறிட்டே இருக்கு எனக்கு உலகத்தில். பல விஷயங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ சமீபத்தில் உங்கள்கிட்ட பேசும்போதும் சரி, பயங்கர ஜாலியான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ஹோப் பற்றி பேசுகிறீங்க, நிறைய லைஃப் பற்றி சந்தோஷமாக பேசுகிறீங்க, நண்பர்கள் பற்றி நிறைய பேசுகிறீங்க. எனக்கு ஒரு அப்சர்வராக சொல்லணும் அப்படின்னா, இப்போது கட்டுறது தமிழ் வந்து ஜெயகாந்தன் மோடில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, பறந்து போ ஒரு வண்ணதாசன் மோடில் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான காரணம் என்ன? வண்ணதாசன் சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் கட்டுறது தமிழ். ஆ ஆனந்தோட விமர்சனத்தில் வண்ணதாசன் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் எழுதியிருந்தாங்க கட்டுறது தமிழ். அப்படிதான் வண்ணதாசனுடைய கதைகள் மாதிரி இருக்குது, கதை உலகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. எனக்கு வண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும், ஜெயகாந்தன் ரொம்ப பிடிக்கும்.
2 பேத்துல என் மேலே ரொம்ப யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரைட்டர்னா வண்ணதாசன் சார். அந்த சின்ன சின்ன ரொமான்சஸ், அந்த எமோஷன்ஸு, ஸ்மால் டீட்டெயிலிங் இருக்குல்ல, ஸ்மால் டீட்டெயிலிங். அப்புறம் ரொம்ப அவர் சிறியதே அழகு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இல்லையா? அதனால் வண்ணதாசன் சாருடைய இன்ஸ்பிரேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்குது, என்கிட்ட ரொம்ப இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு காலேஜ் படிக்கிறப்ப நிறைய அவரோட கதைகள் படிச்சிருக்கோம் நம்ம. கவிதைகள் கல்யாண்ஜி. எனக்கு கவிதைகள், நான் கவிதை உலகத்தில் ரொம்ப கம்மி தான். எனக்கு கதைகள் தான் எனக்கு ஓ நிறைய கதைகள். அவர் கதை எழுதுகிற முறை, ம். அவர் ஒரு விஷயத்த, ஒரு கேரக்டர் சொல்கிற விதம், அவங்க எப்படி சேலை கட்டியிருக்காங்க, எப்படி காத்தடிக்குது, இப்படி இந்த இயற்கையும் இதையும் சேர்ந்து கொண்டுறது. அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அவர் கதையிலலாம். ஒரு படிக்கிறப்ப நமக்கு ஒரு ஒரு வாசம் வரும், அந்த ஊரை பற்றி, அந்த வீட்டை பற்றி. கொஞ்சம் செல்ஃப் சிம்பத்தட்டிக்காக இருக்கும், அதுவும் இருக்கும். பட் ஆனால் இப்போ அது நான் சொல்கிறது, நான் இதெல்லாம் நான் என்னுடைய என்ன 93 96னா ஒரு 18லேருந்து 21 வயசில் படித்த தொகுப்புகள். பற்பசை குழாயும் சில நவாப்பழங்களும், கனிவு, மனுஷான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி தொகுப்புகள். ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கே தெரியாமல் அது இன்னொருத்தர் சொல்கிறப்ப தான், ஓ இது வனதாசன் சாருடைய கதை உலகம் மாதிரி இருக்கேன்னு. பறந்து போ எனக்கு அப்படி தெரில. கல்யாண்ஜி கவிதை மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. அப்படியா? நான் கவிதைகள் படித்ததில்லை. அண்ட் பறந்து போய் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரில. கட்டட தமிழ் இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டட தமிழ் அது வந்து அதில் கோவம் அப்படிலாம் இருக்கிறனால நீ ஜெயகாந்தனோட போய் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் கட்டட தமிழில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவருடைய உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் கட்டட தமிழ் தான். பின்னாடி என் அசிஸ்டண்டாக சேர்ந்தார் சாம்ராஜன் சொல்லி. அவர் வந்து கட்டட தமிழுக்கு முதல் பாராட்டு கூட்டம் வந்து மதுரையில் தான் நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு கூட்டத்தில் 2 பேர் பேச வந்தாங்க. ஒன்று தோழர் தியாகும், வண்ணதாசன். 2 சம்மந்தமில்லாத 2 பேர் அவர் தான் கூப்பிட்டுருந்தார். 2 பேரும் நல்லா பேசினாங்க. அந்த இரவு தான் அவர் கூட முதல்ல நான் தங்கினேன். என்றைக்குமே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதையாசிரியர் அவர், எழுத்தாளர். பட் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பட் அதிலிருந்து அவர் கூட ஒரு ஒரு அது ஒரு நல்ல என் லைஃப்பில் ரொம்ப மெமரபிள் மூமெண்ட்னா அந்த மூமெண்ட் சொல்லலாம். ஸோ வண்ணதாசன் எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர். வெரி நைஸ். அண்ட் அவருடைய ஏதோ பாதிப்பு என்கிட்ட இருக்குன்னா அது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்மெல்லை பற்றி யார்கிட்டையாவது ஒரு கான்வர்சேஷனில் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு விஷுவல் மீடியம் மாதிரி ஒரு இடத்துல சினிமாவில் ஸ்மெல்லை கன்வே பண்ணிட முடியுமாங்க ஆடியன்ஸுக்கு? கண்டிப்பாக மெமரியிலே ஸ்மெல் இருக்குல்ல. இப்போ மெமரியில் எப்படி ஸ்மெல் இருக்குன்னா, எனக்கு இப்போ நல்லா தெரியும். இப்போது இவன் கூட நம்ம நடந்துட்டு போனப்போ ஒரு மீன் வாசம் வந்துச்சுலன்னு தெரியும். நம்மளும் இவனும் பேசிகிட்டு இருந்தோமே, அந்த நான் சொல்கிறது இப்போ இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் 8வது படிக்கிறப்ப ரொட்டி கடை வீதியில் நடந்து போனப்போ ஒரு பிரெட் ஸ்மெல் வந்துச்சுலன்னு. அந்த ரொட்டி கடை வீதி ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ரொட்டி கடை வீதிக்குனே ஒரு ஸ்மெல் இருக்கும். அது வந்து நம்ம உணர்ந்துடுறோம். அந்த உணர்ந்த ஸ்மெல் மெமரியில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு படம் பார்க்குறப்ப அந்த விஷுவலில் அதுக்கான க்யூ இருந்தால் அவங்க மெமரி அந்த ஸ்மெல்லை வந்து உருவாக்கத்தானே செய்யும். யூ கேன் ஃபீல் தட் ஸ்மெல் இல்லையா? இப்போ ரைஸ் மில்லில் காமிச்சா ரைஸ் மில் வாசம் வந்துடும் அந்த மாதிரியா? ஆமாம், உங்களுக்கு ரைஸ் மில்லுக்கு போய் உங்களுக்கு அந்த ஸ்மெல் உள்ளுக்கு இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய மெமரி அதை கொடுத்துரும். அதை கொடுக்க வைக்கிறதுக்கு சில க்யூஸ் கொடுத்தா போதும். எப்படி ஒரு 2D ஸ்க்ரீனில் தானே நீங்கள் 3D பார்க்குறீங்க இல்லையா? சினிமா ஒரு 2D ஸ்க்ரீன், அது 3Dயாக நம்மளால் பார்க்க முடியுதில்ல. அந்த வேனிஷிங் பாயிண்ட்டு அதெல்லாம் இருக்கிறனால நம்ம இந்த வச்சா இங்கே உங்கள் சேர் அதுக்கு பின்னாடி சவர் அதுக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டாக இல்லாமல் டெப்த்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் க்யூஸ். இப்போ 4 ரவுண்டில் இந்த சப்ஜெக்ட் வச்சாதான் டெப்த்து தெரியும். இப்போ உங்களை நகர்த்திட்டா 4 ரவுண்ட், மிட் ரவுண்ட், பேக் ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஒரு ப்ராப்பர்ட்டியை 4 ரவுண்டில் வைக்கிறதுனா யூ ஆர் கிரியேட்டிங் எ க்யூ ஃபார் த டெப்த். அந்த 2Dயை மேலும் 3Dயாக காட்டுவதற்கான ஒரு டெப்த் க்யூஸை க்ரியேட் பண்ணுறது தான் கைண்ட் ஆஃப் எங்கே வேனிஷிங் பாயிண்ட் வைக்கிறோம், என்ன பண்ணுறோம். இதுதான் ஒரு சினிமாட்டோகிராஃபருடைய ப்ராப்பர் ஒர்க். ஏன்னா அது 2D ஸ்க்ரீனில் வேணா 2Dயாகவும் விட்டுறலாம், 3Dயாகவும் மாற்றிக்கலாம். நம்ம காட்டுற முறையில் தான் அது இருக்குது. அதே மாதிரி 4 ரவுண்டில் நீங்கள் என்ன வைக்கிறீங்க, இங்கே என்ன வைக்கிறீங்கிறதுல கண்டிப்பாக ஒரு பான்ஸ் பவுடரை எடுத்து கட்டட தமிழ் அதுக்குள்ளே கொட்டுறப்ப கண்டிப்பாக நான் படம் பார்த்தா எனக்கு அந்த காலத்து பான்ஸ் பவுடர் மனம் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் சம்பாக்கான்னு ஒருத்தங்க நாங்கள் திண்டுக்கல்ல நாங்கள் இருக்கப்போ, நான் சொல்கிறது அப்போ எனக்கு ஒரு 4 வயசோ 5 வயசோ, அவங்க அந்த அக்கா அவங்கள்ட்ட எப்போதும் ஒரு பான்ஸ் பவுடர் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். எனக்கு சம்பாக்கா அவங்க எப்படி இருப்பாங்களோ மறந்துச்சு. ஆனால் சம்பாக்கானா பான்ஸ் பவுடர் ஸ்மெல் வந்துடும். இந்த பல்லாவரத்தை தாண்டறப்பெல்லாம் நான் எம்சிஸில் படிப்பேன். அப்போ அந்த சைட் பான்ஸ் பவுடர் கம்பெனி இருந்துச்சு என்னன்னு அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். அதை தாண்டறப்பெல்லாம் எனக்கு சம்பாக்காவோட ஞாபகம் வரும். இப்படி ஸ்மெல்லுக்கும் மனிதர்களுக்கும் ஸ்மெல்லுக்கும் நம்ம நாஸ்டாலஜியாக்கும் இடத்துக்கும் ஸ்மெல்லுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை இருக்குது. எனக்கு இன்னுமே கட்டட தமிழ் ஃபைனல் மிக்ஸ், கட்டட தமிழ் படம் பார்க்குறப்பெல்லாம் அந்த பிரசாத்தில் தான் ஃபைனல் மிக்ஸ் நினச்சேன். அந்த தேட்டரோட ஸ்மெல் எனக்கு இன்னுமே அந்த ஒரு 5 நாள் அங்கே இருந்திருப்போம். அந்த ஃபைனல் மிக்ஸு அங்கே போன எஃபெக்ட்ஸ் பண்ண தியேட்டர் அதோட ஸ்மெல்லு, இந்த ஸ்மெல்லாம் எப்போதுமே அந்த படத்தோட மெமரிக்குள்ளே அந்த ஸ்மெல் இருக்குது. அதாவது அது கரெக்ட், இது எங்கே பண்ணோங்கிற ஸ்மெல் இருக்குல்ல. இப்போ நாங்கள் போய் அந்த மகாராஷ்டிராவில் வந்து அந்த ரொட்டிலாம் சாப்பிட்ட கடை ஒரு நாள், அது ஏதோ சும்மா எல்லோரும் பசிக்குன்னு போய் சாப்பிட்டோம். அங்கே படித்த காற்று வெயில், அப்போ இந்த கடுகு எண்ணெயோட ஸ்மெல், இதெல்லாம் உங்களுக்கு வந்து
ட்ரெயினுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஒரு மாரி அது எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. ம். அப்புறம் மனிதர்கள் அந்த ட்ரெயின்ல விதவிதமான மனிதர்கள் ஏறுவாங்க லாங் ஜேர்னில. அண்டு ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் ஒரு ஸ்மெல் மாறிட்டே இருக்கும் ஒரு மனிதர்கள் வர்றப்ப. இது அது வேற அவங்களோட ட்ரெஸ்ஸு இது எல்லாமே மனிதர் உடலுக்கே விதவிதமான ஸ்மெல்ஸ் இருக்கு. ஸோ அதனால மெமரிக்குல ஸ்மெல் இருக்கு. அப்போ மெமரியில ஸ்மெல் இருக்குன்னா மூளை வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஞாபகத்த வாசத்தோடயும் சேர்த்து அது வச்சுக்குது. அதே மாரி சினிமா பார்க்குறப்ப, அந்த இடம் வர்றப்ப, உங்களுக்கு தெரிந்த நீங்களே புழக்கப்பட்டுருந்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் வந்து கூர்ந்து கவனிச்சா உங்களுக்கு அடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாமுத்துக்குமார் சூப்பரா எழுதியாச்சு. மழை வாசம் வருகின்ற நேரமெல்லாம் உன் வியர்வை தரும் வாசம் வரும் அல்லவா. இப்போ எழுதியாச்சுல்ல, இதுக்கு விஷுவல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? அதுக்கு தான் பவுடர் போட்டுருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த அந்த zone. பவுடர் எடுத்து இது பண்ணிருப்பாங்க. மண் வாசத்த எப்படி நம்ம காட்ட முடியும்? மழை பெய்யணும், இது பண்ணணும். அப்போ அது ஆனா பவுடர்னா இன்னும் ஈஸி. ஸ்ட்ரெயிட்டா பவுடருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஸ்மெல் இருக்குல்ல. ம். அப்புறம் அதுக்கு அடுத்த ஷாட்ல மோந்தும் பார்ப்பாரு. ஆமா. ஸோ நீங்க ஈஸியா ஒரு ஸ்மெல்ல ஒரு மோந்து பார்க்குறாங்க தெரியும். ரொம்ப ரொம்ப எலிமெண்ட்ரியா அதை எடுத்திருப்போம். ம். அவர் எழுதுனது பொயட்ரி. அது வந்து அது மண்ணுக்கு வாசத்துக்கு வெறும் மண்ணையும் மழையும் காட்டணும். மழை வர்றதுக்கு முன்னாடி உள்ள வாசமா இவ்வளோ இருக்கு. இது ஸ்ட்ரெயிட்டா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா? ஸோ உங்களால எது மூலியமா புரிஞ்சுக்க முடியும் ஸ்மெல்ல? அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா ஸ்மெல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நம்ம அத விஷுவல் லாங்குவேஜுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா சொல்றது தான் விஷுவல் லாங்குவேஜ். அண்ட் ரிலேட்டபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா. தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி. ஆமா, அப்பதான் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். நைஸ். அதான். ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு தொல்காப்பியத்திலே ரூல் இருக்கு. எப்படி? இப்போ இப்போ வந்து தலைவன் அவனுக்கு தெரிந்த உலகத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணலாம். தலைவி அவளோட உலகத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணலாம். அது மூலியமா அவங்க லேண்ட்ஸ்கேப் டிராவல் எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இவருக்கு தெரியாத ஒண்ண ஒரு கதாபாத்திரம் பயன்படுத்துவதாக நீங்க காட்டவே முடியாது. அப்போ ஒரு கதைக்கு பொருந்தாத ஒரு ப்ராப்பர்ட்டியை உள்ளுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. இப்போ ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து எதுக்குன்னா கம்யூனிகேஷனுக்கு தான். அந்த கதாபாத்திரத்துக்கு தெரிந்த ப்ராப்பர்ட்டி சொன்னா மட்டும்தான் அந்த உலகம் நம்புற மாதிரி இருக்கும். அதான் அதனுடைய இது. யார் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும் ஒரு போயட்ரியில். ஓகே. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போய் எந்த ஊரில் எடுக்கிறோம், எதில் எடுக்கிறோம், அந்த வீட்டில் டேபிள் எப்படி இருக்கணும் அதோட சேர்த்து தான் நீங்கள் போவீங்க இல்லையா? அதுக்கு இல்லாத பொருந்தாத ஒன்று உங்களால் கொண்டு வர முடியாதுல்ல. அது மாதிரி அந்த இடத்துக்கு பொருந்தாத ஒன்று, அந்த கதாபாத்திரம் தெரியாத ஒன்று, அவர் புழங்காத ஒன்று நம்ம கொண்டு வரதா இருந்தால் அது கதைக்கு தேவைப்பட்டதான் கொண்டு வர முடியும். இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா டைரக்டர் ராமுக்கு ஆர் ரைட்டர் ராமுக்கு ஒரு கேரக்டர்னுடைய லைஃப் ரொம்ப தெரிஞ்சா, ரொம்ப நெருக்கமா இருந்தா மட்டும்தான் அந்த கேரக்டர் எழுத முடியுமா? அப்படிலாம் கேரக்டர் எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். கேரக்டருங்கிறது அப்படிலாம் நம்ம எழுதுறது. கேரக்டருங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான நம்ம கதையில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறோம். அதை சொல்கிறதுக்கான ஒரு டூல் தான் அந்த கதாபாத்திரம். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய முரண்கள்லேருந்து ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறீங்க. அதை பிலீவபிளாக மாற்றுறீங்க. பிலீவபிளாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் ரெஃபரன்சஸ் எடுத்துக்கிறோம். இப்போது நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ், நம்ம பார்த்த யாரோ ஒருத்தருடைய ஸ்லாங்கு, இல்லை நம்ம முன்னாடி கேட்ட இதெல்லாம் அதுக்குள்ளே இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்குறது மூலிமா அது வந்து ஒரு எப்படி டெப்த் கியூவை வந்து நம்ம முன்னாடி ஃபோர்க்ரவுண்ட், மிட்க்ரவுண்ட், பேக்ரவுண்ட் வச்சு கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தையும் நம்ம வந்து காஸ்டியூம் போட்டு, முடியை வெட்டி, கண்ணாடி போட்டு அப்படி ஏதாவது ஒரு எடிட் பண்ணி இல்லை எடிட் பண்ணாமல் அந்த இதுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். கன்வின்சிங் பிலீவபிளாக மாற்றுறோம். அப்போ கதாபாத்திரத்தை எல்லாம் கேட்பாங்க, நிஜத்தில் பார்த்து எடுக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக நிஜத்தில் பார்த்து தான் எடுக்கிறோம். பட் ஆனால் அப்படியே முழுமையாக ஒருத்தர் உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. நம்ம கதைக்கு வசதிக்கான, கதையை சொல்வதற்கான, இந்த கதையை நிகழ்த்துவதற்கான ஒரு கதை மாந்தரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த கதை மாந்தரை எல்லாரும் நம்ப தகுந்த வகையில் வடிவமைக்கிறோம். இல்லாட்டி சில சமயம் எல்லாரும் நம்ப தகாத வகையிலையும் வடிவமைக்கிறோம் அந்த கதையை பொறுத்து. நம்ப தகாத வகையில் தேவைப்பட்டுச்சுன்னா, உதாரணத்துக்கு உங்க படத்துல இல்லை அப்படி என் படத்தில் இது வரைக்கும் வரல. அதான் நான் சொல்கிறேன். நான் என் படத்தை வச்சு சொல்ல அப்படி அதனால் இது ஒரு ஃபிக்ஸ்டு ரூல் கிடையாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஆனால் இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் யோசிக்கிறேன். மேபி ஒரு பர்சனல் ஸ்டோரி நான் எடுக்கிறேன், ஒரு பயோகிராஃபி எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்போம், இது பண்ணுவோம். அதுவுமே கூட அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே கொண்டு வர முடியாது. அவரோட மூமெண்ட்ஸை சொல்கிறதுக்கு அவ்வளோ நீண்ட வாழ்க்கையை நம்ம ஒரு 2.5 மணி நேரத்தில் சொல்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம். இப்போ காந்தி படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் அவரோட வாழ்க்கை வந்து அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் அது மொத்தத்தையும் பார்க்க முடியும் இல்லையா? அதை நம்ம ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்துறோம். அட்டென் ப்ரோ நடிச்ச அந்த காந்தி எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். அது பயங்கர ஹீரோயிஸ்டிக்கான படம். அது எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். திரும்ப வாத்து முடியிலேருந்து டைனஸ் வரக்கூடிய அதே கதை தான் காந்தியோட கதை இல்லையா? காந்தியை வந்து எப்படி ஒரு ரைட்டர் டைரக்டர் வந்து படித்து எல்லாத்தையும் கேட்டு அவங்க ஒன்று புரிஞ்சுட்டு காந்தி மாதிரியே உருவம் உள்ள ஒருத்தர் அதெல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த சீனை அந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணுறப்ப
காந்தி எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு கியூஸ் எடுத்து அவர் தான் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச காந்தி அவர் தான். இவரோட காந்தினா அந்த படத்தில் வர காந்தி தான் ஞாபகம் இருக்கே தவிர கரெக்ட். நிஜ காந்தி எப்படி இருந்திருப்பாருங்கிறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி Very நான் true. சொல்றேன். பறந்து போக்கு எப்படி பறந்து போன்னு டைட்டில் வச்சிங்க? பறந்து போன்னு டைட்டில் வச்சதுக்கான காரணம் ஒரு கவிதை தான் சொல்லலாம். அந்த கவிதை வந்து ஒரு ஒரு அமெரிக்க கவிதை. அதை வந்து நான் அது ரொம்ப லேட்டாக தான் அந்த கவிதையை படித்தேன். அது படிச்சிருந்தா தரமணியினுடைய பறவை காட்சி இனிமேல் வேறு மாதிரி எடுத்திருப்பேன். தரமணியில் அந்த பறவை வந்து விழுந்து பால்கனியில் இறக்கும்ல, அது வந்து ஆமுத்துலிங்கம் சாரோட ஒரு கதை படித்ததுனால அந்த தாக்கத்தில் எடுக்கப்பட்ட பாடல் தான் அந்த பாடல். அந்த கதை பேர் மறந்துட்டேன். ஆனால் அந்த கதை என்னென்னா ஒரு 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 நல்ல உயரமாக இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டில் ஜன்னல் மூடி இருக்கும், ஒரு பறவை அதில் அடித்து செத்து போயிடும் தான் அந்த கதையோட இது. ஸோ அந்த பறவையோட இதில் ஏதோ இலக்கமாக ஒன்று எழுதியிருக்கும்னு ஒரு கதை. ஸோ அதுலேருந்து தான் அந்த இமேஜ் வந்துச்சு எனக்கு, ஒரு பறவை வந்து முட்டி சார இமேஜுங்கிறது. அந்த அந்த படத்திலே சொல்லியிருப்பேன், இந்த ஆமுத்துலிங்கத்தினுடைய சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட பாடல்னு சொல்லி தரமணிலே நான் வந்து படம் தொடங்குறப்பே அதை சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதை எப்படி இருக்குன்னா, ஒரு கானக பட்சியை பற்றி என்னிடம் ஒருவர் ஒரு கதை சொன்னார். அந்த பட்சி வந்து இப்படி கலரில் இருந்துச்சு, அது மஞ்சள் பறந்து. ஒரு நாள் வந்து அவங்க வீட்டு பால்கனிக்கு அந்த பக்கத்தில் அது இறந்து கிடந்துச்சு அது இந்த இதில். அப்போ வந்து அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு எப்படி அது செத்துருச்சுன்னு அந்த அம்மாவுக்கு சொல்லணும்னு தெரியல. அந்த அம்மா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை நின்று அதை பார்த்துட்டு இருக்கு. பார்க்குறப்ப அடிக்கிற காற்றுல அந்த பறவையின் உடல் எழுந்து அப்படி தாழுது. அப்போ அந்த குழந்தை நினச்சிச்சு அது உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து, அவங்க வந்து பாரேன், பறவை ரெக்க துடிக்கிறது, உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த அம்மா வந்து எப்படி இந்த குழந்தைகிட்ட நான் இது சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு நிற்பாங்க. அதாவது ஒரு குழந்தைகிட்ட மரணம்ங்கிற ஒன்றை எப்படி சொல்கிறதுன்னு முழிச்சு நிற்பாங்க. அதோட அந்த கவிதை முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு என்னமோ தோணுச்சு, அந்த பறவையை தூக்கி அப்படி காற்றுல விட்டா அது பறந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை படிக்கிறப்ப அப்படி ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. ஒரு இறந்து கிடக்கிற ஒரு பறவை காற்றுல துடிச்சிட்டே இருக்கு, நம்ம தொட்டப்பட்டெல்லாம் அடித்து அப்படி பறந்துட்டே இருக்கும், அது மாதிரி தூக்கி போட்டால் பறவை பறந்துட்டே இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சு. ஒருவேளை இது இருந்துச்சுன்னா தரமணியில் நான் வந்து அந்த அடிபட்ட பறவையை தூக்கி ஒரு ஃபேண்டஸியாக ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த பறவை அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் அப்படி காற்றில் எழுந்து இறங்கி இருந்துருக்கலாம், ஒரு சிறு உயிர் வந்த மாதிரி. பறந்து போகிறது அப்படிங்கிற அந்த இமேஜ், ஒரு இறந்த பறவையை தூக்கி ஒரு பள்ளத்தாக்கில் வீசினா அது பறக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வாத்து முட்டையில் டைனோசர் மாதிரி ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஐடியா. இந்த கதை அப்படிதான். அதாவது நம்மளா பறக்க மாட்டோம்னு நினச்சி கொஞ்சம் காற்று அடிக்கிறப்ப அப்படி மேலே எந்திரிச்சு ஒரு இறந்த ஒரு பறவையே அப்படி தழும்புது காற்றுலனா நம்ம ஏன் தழும்பக்கூடாது, நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கோம், இன்னும் செலிப்ரேட் பண்ணலாம் லைஃப்பை அப்படிங்கிற ஐடியாவில் வந்ததுதான். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் போட்டு அழுத்திட்டு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப யோசிக்காது, அழுத்திட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் பாருங்க, லைட்டாக பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப கேட்டிங்கன்னா அந்த கவிதையோட இதை சேர்த்து சொல்லணும். எனக்கு இந்த பறந்து போங்கிற ஐடியா எங்கே இருந்துச்சு வந்துச்சுன்னா, நான் ரீசெண்டாக ஒன்று படித்தேன். லைட்லி சைல்டு, லைட்லி லேர்ன் டு டூ எவ்ரி திங் லைட்லி. எஸ், ஃபீல் லைட்லி ஈவன் தோ யூ ஆர் ஃபீலிங் டீப்லி. ஜஸ்ட் லைட்லி லெட் திங்ஸ் ஹேப்பன் and lightly cope with them. Lightly. It's the best advice ever given me. Aldous Huxley அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த கவிதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பறந்து போகிற கதை இதுன்னு போட்டுடலாம். கிட்டத்தட்ட நம்ம பறந்து போவோம், இவ்வளோ லைட்டான ஒரு இது அப்படின்னு. ரொம்ப லைட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைட்டர் மூமெண்ட்ஸ், yet we can feel them deeply. அதான் அந்த லைன் படிங்களோட லைட்லி டீப்லி, அது என்னது? Just lightly let things happen and lightly cope with them. Feel lightly even though you are feeling deeply. இல்லை, மாதேவன் ஒரு கவிதை கொடுத்தாரு, கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ இது பறந்து போ சொல்கிற மாதிரி இருக்குது. லைட்லி சைல்ட், லைட்லி லேர்ன் டு டூ எவ்ரி திங் லைட்லி. எஸ், ஃபீல் லைட்லி ஈவன் தோ யூ ஆர் ஃபீலிங் டீப்லி. ஜஸ்ட் லைட்லி லெட் திங்ஸ் ஹேப்பன் அண்ட் லைட்லி கோப் வித் தெம். இதான் பறந்து போ. நான் இந்த கவிஞர் படித்ததில்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு மாதேவ். ஆக்சுவலாக பறந்து போவுக்கு இதான் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், இன்டர்வியூ தேவையில்லை, இந்த 4 வரி சொல்லிட்டீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பறந்து போ பார்த்த உடனே இது தோணுச்சு. நல்ல வேலை இப்போ நீங்கள் இந்த லைட்லின்ற ஒரு வார்த்தையும் இப்போ பேசும்போது யூஸ் பண்ணீங்க. லேசா பறக்குது மனசுன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, எங்க பாடுங்க பார்க்கலாம். அந்த பாட்டு என்னங்க? பாடுங்க கேட்கலாம். லேசா பறக்குது மனசு மனசு. நீங்கள் என்ன பாட்டு எழுதிருக்கீங்க கடைசியா? நான் கடைசியா யுவன் சங்கர் ராஜாக்கு ஸ்டார் படத்துல ஒரு பாட்டு எழுதினேன். என்ன பாட்டு? ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு ஒரு பாட்டு. பறந்து போவை பத்தி ஏதாவது ஒரு பாட்டுல சொல்லணும்னா என்ன பாட்டுல சொல்லுவீங்க? இலை வடிவில் இதயம் இருக்கும், மலை அளவில் அதுவும் கணக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு. அங்க பாடுங்க. ஐயோ, என்ன வேற பாட சொல்லி பாடலாசிரியர்னா பாடணும்ல. ஐயோ, வெக்கப்பட்டா எப்படி? இலை வடிவில் இதயம் இருக்கும், மலை அளவில் அதுவும் கணக்கும்.
எதனால இந்த 2 வரியும் பறந்து போக உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா லைட்லி எட் டீப்லி. லைட்லி எட் டீப்லி. தேங்க் யூ. இலை வடிவில் இதயம் இருக்கும், மலை அளவில் அதுவும் கணக்கும். லைட்லி எட் டீப்லி. அதனால மலை ஏறுங்க, பறந்து போங்க. சில இமேஜஸ்லாம் இருக்கு. ம். அதனுடைய மெமரிஸ் கூட நம்ம பேச போறோம். பொட்டேட்டோ சாப்பிட்ட டொமேட்டோவா? யார் பொட்டேட்டோ? நான் தான். என் பையன் தான் சொன்னான், நீ பொட்டேட்டோ சாப்பிட்ட டொமேட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னா. அதனால பொட்டேட்டோஸ் அதுதான் எழுதி வச்சுட்டேன் நான். பொட்டேட்டோ சாப்பிட்ட டொமேட்டோ மாதிரி நீங்க இருக்கீங்களா? சும்மா ஒரு கிண்டலுக்கு சொன்னான். ஓ. ம். ஸோ இந்த படத்துல ம். தன்னோட பையனுக்காக அப்பா ஸ்மோக்கிங் குவிட் பண்றாரு. ம். ராம் ஒரு ஸ்மோக்கர் முன்னாடி. I quit smoking 3 years back and I feel better after quitting smoking. கிரேட். அண்ட் என் பையன் திரும்ப திரும்ப சொன்னனால நான் சிகரெட் விட்டேன். சிகரெட் விட்ட அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தில் அந்த பையன் அதே மாதிரி ஒரு காட்சி இடம்பெறும். கிட்டத்தட்ட நீங்கள் ரியல் லைஃப்பில் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னா அது லைக் அதை சொல்லலாம். ஐம் நாட் ஸ்மோக்கிங் ஃபார் லாஸ்ட் 3 years. இதனால் யாரையும் நான் ஜட்ஜ் பண்ணல. சிகரெட் எனக்கு நானும் ஸ்மோக்கராக இருந்திருக்கேன். ஒருத்தருடைய ஹேபிட்டை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணல. 7 கடலில் மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கப்போ ஒரு என்னோட ஃபோட்டோ எங்கேயோ பார்த்துருப்பான் போல இருக்குது. நான் சிகரெட் விட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நம்பிட்டு இருந்தான். அது பார்த்து பயங்கர கோவமாயிட்டேன். ரொம்ப இது பண்ணோன்னா சரி ஓகே நான் இன்னைக்கு விடுறேன். ஓ, நீங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு. ஃபோட்டோ யாரோ ஸ்பாட்டில் இருந்து ஃபோட்டோ எங்கேயோ பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ காட் ஸோ இரிட்டேட்டட். ஸோ அதனால் ஓகே சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே விடுறேன் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆன் த ஒரு ஈவினிங் 7 o'clock. அது இன்னொரு இப்போ வந்து அடிக்கிறதில்ல அப்படின்னு விட்டது தான். ஐ திங்க் இல்லை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு விட போகிறேன்னு சொல்லி என்னோட எல்லா அசிஸ்டன்ஸ்டையும் பேசி அண்ட் சிகரெட்டை பற்றியான எல்லா நினைவுகளையும் பேசி ஐ திங்க் அந்த லாஸ்ட் சிகரெட்டையும் அடிச்சுட்டு ஐம் நாட் ஸ்மோக்கிங் தேர் ஆஃப்டர்னு விட்டது தான். ஐ டென்ட் ஸ்மோக் ஃபார் லாஸ்ட் 3 years. விடணும்னு நினச்சா எனக்கு அதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. இட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். யூ கேன் ரிசரெக்ட் யுவர் செல்ஃப் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். நான் சொல்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஹேபிட்டை நம்மளால் மாற்ற முடியுதுன்னா நம்ம எதை வேணாலும் அன்லேர்ன் பண்ண முடியும். வி கேன் பி யங். அதாவது பட் நான் சொல்கிறது வந்து திரும்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்ல சி ஐ டோன்ட் நாட் ஹர்ட் எனிபடி. என்னால் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் பெட்டர் ஆஃப்டர் லீவிங் ஸ்மோக்கிங். அதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா நம்ம அது அடிக்கிறப்ப தான் கதையில் தான் வரும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை அதோட வேகமாகவே நான் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆஃப்டர் குவிட்டிங் ஸ்மோக்கிங். ஸோ அதுக்கும் சம்மந்தம் இல்லை. குழந்தைகள் பெற்றோர்களை நோக்கி அந்த கோரிக்கையை கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லார் வீட்டுகளையும் அப்படிங்கிற இந்த படம் பதிவு பண்ணுது. விட்டா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். அடுத்து எனக்கு வந்து இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. இது எங்கள் சாரோட நோட்டீஸ் போர்டில் இருந்தது. அவர் இறந்ததுக்கப்புறம் அதை என்னோட செட் அசிஸ்டன்ட்டும் சாரோட அசிஸ்டன்ட் தான். ஸோ அவன் கொண்டு வந்து கொடுத்தான். தங்க மீன்கள் இந்தியன் படம் நமக்கு 2013 செலக்ட் ஆனப்போ அப்போ சார் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கார். ஸோ அந்த நோட்டீஸ் போர்டில் இன்ஃபார்ம் யூ வித் ப்ரைட் தட் அவர் கட்டளை தமிழ் ராம் செகண்ட் ஃபிலிம் தங்க மீன்கள் ஹேஸ் செலக்டட் ஃபார் த இந்தியன் பனோரமா திஸ் இயர் 15th October 2013 அப்படின்னு அவருடைய அழகான கையெழுத்து எழுதி அவரோட நோட்டீஸ் போர்டில் போட்டதை அந்த பேப்பர் இன்னும் பத்திரமா வச்சுருங்க. அதோடைய ஜெராக்ஸ் இது சும்மா அவரோட கையெழுத்துக்காக எடுத்து வந்து வச்சுருந்தேன். நீங்கள் எப்படி என் டேபிள்லேருந்து எனக்கு தெரியாமல் எடுத்து வந்திருக்கீங்க. சின்ன திருட்டு. அவங்களோட இன்ஸ்டியூட்ல ஒரு நோட்டீஸ் போர்டு இருந்திருக்குல்ல? ஆமாம், நோட்டீஸ் போர்டில் போட்டு வச்சிருந்த ஒரு பேப்பர் அதை எடுத்துகிட்டு வந்தேன் நான். அவ்வளோதான். எஸ். இந்த ஹோமாஜ் பற்றி சொல்லுங்கள். இப்படிலாம் தீர்மானிச்சு எடுக்கல. அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப தான் லைக் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எடுக்கிறப்ப இதை நினைக்கல. உண்மையாவே இதை நினைக்கல. எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக சுகீர்தம் படத்துல இருந்து அந்த கிளைமேக்ஸ் கட்டளை தமிழ் கிளைமேக்ஸ் சுகீர்தம் படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதில் அவர் இந்த ட்ராக்குள்ளே நடந்து போகிறதோட படம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். குகைக்குள்ளே நடந்து போவார்னு நினைக்கிறேன். அதோட முடிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் இது. இப்போ காது வச்சு கேட்குற இமேஜ் வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை. ரயில் இதில் காது வச்சு கேட்கறதுங்கிறது வந்து நம்ம பெருமை எல்லாருக்கும் உள்ள ஒன்று. கரெக்ட். அது எல்லாரோட மெமரியில் உள்ளது. ஆனால் இதுக்கும் அது எடுக்கிறப்ப இப்படி நினைக்கவே இல்லை. நீங்கள் வந்து நம்ம மாஸ்டருக்கு ஒரு ட்ரிபியூட் அப்படிலாம் நினைக்கல. அப்படி அதுக்கப்புறம் அது ஆனால் அது அமைஞ்சிருச்சு. மேபி இட் சப்கான்ஷியஸில் இருந்திருக்கலாம். பட் இட் நெவர் அப்படி இவ்வளோ திட்டமிட்டு அது பண்ணல. ஓ நைஸ். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு தன்னியல்பாகவே அது நடந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யுவன் அண்ட் ராம் பற்றி நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பேசிட்டாங்க. நீங்களும் பேசியிருக்கீங்க, அவங்களும் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு பாட்டை பற்றி எனக்கு கேட்கணுன்னு இருக்கு. இன்னும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டினுடைய ஐடியா, கோர் தாட், அது உருவான விதம் நீங்கள் பாடி காட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஏங்க நீங்கள் பாட வைக்கிறதுலே இருக்கீங்க? பாடலாசிரியர் ஆனதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும் எல்லா இன்டர்வியூலையும். யாராவது ஒருத்தர் பாடலாம் இல்லை, எனக்கு பாட வராது, எடுத்து அப்படி பாடுறவங்களுக்கு கேட்க பிடிக்கும், பாடுங்களேன் பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த பாட்டு கொஞ்சம் பாடுறது சிம்பிள் தான் இல்லை? ஆமாம், சும்மா ட்ரை பண்ணு. தப்பான இப்போ என்ன வாங்க காசில்லை, கரெக்டா? கடைக்காரனை கொன்று விட்டேன். கரெக்டா? கரெக்ட். போய் பார்க்க யாரும் இல்லை, அப்புறம் வந்து பார்க்கவும் யாரும் இல்லை, வழிபோக்கன் வருவான் போவான், வழிகள் எங்கும் போகாது. நீங்க பாடுங்க. எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னும் ஓர் இரவு, அந்த பாட்டு ஓர் நிலவு இல்லை. இது வந்து எழுதி போட்ட பாட்டு. மித்த பாட்டெல்லாம் கட்டளை தமிழ் டியூனுக்கு போட்டது.
ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து ஈ ஷுட் பிகமிங் எ சோஷியோபாத். ரொம்ப சுற்றி நிறைய நாட்கள் அலைஞ்சு திரிஞ்சு அவன் வாழ்க்கையில் நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. ஆனால் அவனுக்கு போய் பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அவனை வந்து பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. அவன் ஒரு வழிப்போக்கன், அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அந்த வழிகள் மட்டும் எங்கேயும் போகாமல் இருக்குது. ஆக்சுவலாக அவன் எங்கே தான் போவான், வழிப்போக்கன் தான். அவன் போகிறதுக்கு இடையில வர்றதுக்கு இடையில. ஸோ சும்மா வேண்டரிங் அரவுண்ட். அண்ட் அவனை பற்றி இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒருத்தன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத பற்றி எந்த இடத்துலையும் எந்த பதிவும் இல்லை. ரேஷன் கார்டில் இல்லை, ஆதார் கார்டில் இல்லை, அவன் எங்கேயும் ஓட்டு போடல, அவன் எங்கேயோ சாப்பிட்டு எங்கேயோ தூங்கிட்டு இருக்கான். எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செடிகளும் கொடிகளும் விலங்குகளும் பெயரற்று தெரிஞ்சிட்ருக்கோ அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க ஒருத்தன். அவனுடைய அந்த காலப்பகுதியை சொல்லக்கூடிய ஒரு பாடல். அது முழுக்க முழுக்க வந்து கட்டுரை தமிழில் கேமராமேன் எஸ்ஆர் கதிர் அந்த சாங்கிங் எக்ஸ்பிரஸ் படத்தை காட்டி இது மாதிரி 8 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணலாம், அதான் ரெஃபரன்ஸா? அதான் ரெஃபரன்ஸு. சாங்கிங் எக்ஸ்பிரஸ் காட்டி இது மாதிரி 8 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணலான்னு அவர் சொன்னப்போ ஸ்ரீகர் பிரசாத் சார் ஓகேன்னு சொல்லி அதில் எடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் எனக்கு அந்த 8 ஃப்ரேம்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் படத்தில் 2 ஃப்ரேம் சிங்கிள் ஃப்ரேம் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு அதுக்காகவே அந்த பாட்டை டிசைன் பண்ணோம். அந்த நெருப்பேற்றி உதைக்கிறது, இந்த இது புழுதி பார்க்கறது, இந்த ரயில்வே இதில் அடங்கிறது 8 ஃப்ரேம்ஸ்க்காகவே அந்த விஷுவலை டிசைன் பண்ணோம். அண்ட் அந்த போகிற படம் முழுக்க எங்கெல்லாம் போனாலும் அது அந்த பாட்டுக்கு ஒரு 2 ஷாட் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதில் தான் அந்த சூரியகாந்தி தோட்டம், கடப்பா அதெல்லாமே வரும். ஸோ கம் வில் கோ ஹேவ் அ டான்ஸ் அப்படின்னு அந்த நதிக்கரை சங்கிங் எக்ஸ்பிரஸ் பாருங்க. சங்கி நான் ஒரு படம் நடித்தேன், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். அந்த டைரக்டர் டிஓபி கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், ரெஃபரன்ஸ் அதுதான். எவ்வளோ எனக்கு எஸ்ஆர் கதிர் தான் அந்த நான் படம் பார்த்துருக்கேன். அவர் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது எஸ்ஆர் கதிர் கேமராமேன். ஓ நைஸ். நீங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கிற இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வேண்டுகோளோடு தான் நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும். இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த படம் அவ்வளோ தூரம் பாதித்ததுனால அதிகமாக பேச வரல. ராமை பற்றி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங். இஸ் அ வெரி ஒரிஜினல் ரைட்டர். நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு, ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட், ஒரு ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம், அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரி க்யூரேட் பண்ணுறோம். ரைட்டிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங். தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக். திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேறு யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்ல. நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது. ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம். அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து அமேன் காலேஜில் படித்து முடிச்சுட்டு அமேன் காலேஜ்லேயே நான் ஒரு குட்டி வேலை பார்த்துட்டு இருக்கப்ப என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து அப்போ பிரின்ஸ்பாலாக இருந்தார், பேர் சாமுவேல் சுதானந்தான்னு சொல்லிட்டு. அவருக்கு நான் சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது தெரியும். நான் வந்து பிஏஎம்ஏலாம் முடிச்சதுக்கப்புறமும் அமேன் காலேஜினுடைய ப்ரௌச்சரோ ஏதோ செய்கிற வேலை எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த காலேஜ் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துச்சுன்னா கல்வி கொடுத்துச்சு. நான் காதலிக்கிறதுக்கான என் மனைவியை காட்டி கொடுத்துச்சு. எங்கள் கல்யாண பத்திரிகை 93 டேம் வெட்ஸ் 94 PGT 17 அப்படின்னு ரோல் நம்பர் போட்டு முதலில் நடந்துச்சு. அண்ட் அதே கல்லூரி திரும்ப எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி எனக்கு பொழைச்சி போன ஒரு வேலையும் கொடுத்துச்சு, சும்மா என்னோடய பிரின்ஸ்பால் இருந்தனால. அப்போது ஒரு நாள் பாலா சார் வந்து பாலாண்ணா வந்து பிரின்ஸ்பாலில் பார்க்க வந்திருந்தார். அப்போ என்னை வர சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் எங்கள் பிரின்ஸ்பால், என்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சாமுவேல் சுதானந்தா. அவரோட ஸ்டூடெண்ட் தான் பாலாவும். வந்து ராமசுப்ரமணியம், நீ வந்து இவனும் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சார். அதான் நான் அவரை முதல்ல பார்த்தது. அண்ட் சில பேர்த்த பார்த்தோன்னே பிடிக்கும். அவருடைய அந்த சின்னதாக இருப்பார், அழகாக சிரிப்பார், கம்மியாக பேசுவார். அதுக்கப்புறம் அடிக்கடி அப்புறம் அப்போ நான் பாலுமேந்திரா சார்ட்டெல்லாம் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணிட்டேன். நான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆமாம், அப்போ பாலுமேந்திரா சார் ஜாயின் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வென் பேக் நான் படம் பண்ண ட்ரை பண்ணி அப்புறம் வெளியில் போய் வேறு வேலைகள் பார்த்து திரும்ப சினிமாவுக்கு வந்த டைம் அது. சினிமாவுக்கு வரல, அப்போ அங்கே இருந்தேன். அப்போது எனக்கு வந்து காலேஜ்லேயும் சீனியர், சூப்பர் சீனியர் பாலான்னு, அதாவது அதே டிபார்ட்மெண்ட், நான் படித்த அதே தமிழ் டிபார்ட்மெண்ட். எங்கள் சார்கிட்டையும் சீனியர், ஒரு 10 years சீனியர். ஸோ அதான் பாலா சார் பற்றி மெமரினா இஸ் அ சீனியர் டு மீ எவ்ரிவேர் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் மை கேம்பஸ். அண்ட் எங்கள் 2 பேருக்கு 2 பொதுவான ஆட்கள், சாமுவேல் சுதானந்தா அண்ட் பாலுமேந்திரா சார் இருக்காங்க.
அவங்களோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலில் நீங்கள் ரொம்ப கவனிச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா? பாலா அவனோட ஹியூமர் ஐ என்ஜாய். லைக் அவன் இவன்லாம் நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு கணக்கே இல்லை. நிறைய பேர் அந்த படம் சொல்ல மாட்டாங்க, நான் பட் ஐ லவ் தட் ஃபிலிம் ஃபார் தட் ஹியூமர். அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் பார்க்காத கதை மாந்தர்களை முதல்ல உள்ளுக்குள்ளே கொண்டு வரல. லைக் அவருடைய பாய்ச்சல்ங்கிறது பயங்கர வேகம். லைக் த வாட் ஹீ கிரியேட்டட் நிறைய ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் அவர். இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ளே வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவருடைய கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் லைக் அவருடைய பிதாமகன், அவன் இவன், சேது, நான் கடவுளெல்லாம் அந்த அவ்வளோ கேரக்டர்ஸ் அவங்க நடித்த விதம், லைக் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா அவனுடைய ஸ்க்ரீன்லேயே எங்கேயுமே பார்க்காத அந்த மாடுலேஷன்லாம் பேசாமல் அவங்களோட ஹியூமர்லாம் தெரியாத ஆட்கள். ஸோ லைக் இஸ் அ மாஸ்டர். வெற்றிமாறன். வெற்றி மை அசோசியேட். வி போத் ஒர்க் த சேம் டைம் பாலமேந்திரா சார் கூட. அண்ட் வெற்றியோட பெஸ்ட்னா விசாரணை. வெற்றியோட பெஸ்ட் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குள்ளே போகிறதுக்கான கேட் ஓப்பன் பண்ணி வச்ச படங்களில் விசாரணையும் ஒரு முக்கியமான படம். அண்ட் வெற்றி நிறைய நல்லா பேசிகிட்டே இருப்பார். வெற்றி நானும் சேர்ந்தா வாய் வலிக்கிற வரைக்கும் பேசிட்டே இருப்பேன், இரவு பகல். இப்போ பார்த்தாலும் பேச்சு நிற்காமல் ஓடிட்டே இருக்கும். வெற்றிக்கு எனக்கும் ஃபேவரேட் மெமரிஸ்னால் முழுக்க எல்லாமே டீ கடையிலே இருக்குது. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். நான் இரவு முழுக்க நின்று டீ கடைகளில் பேசினது. முதல் படம் 2 பேர் சேர்ந்து தொடங்கினோம். அவருக்கு பொல்லாதவன், கட்டளை தமிழ். 2 ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் தகவல் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி அவர் எவ்வளோ சிகரெட் குடித்தார், நான் எவ்வளோ சிகரெட் குடித்தேன், கணக்கற்ற பாக்கெட் போகும். அப்போ ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்டுக்கோம், என்ன வெற்றி இப்படி கரெக்டாக போதான்னு. எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். அவருக்கு பையன் பிறகு தான் எனக்கும் பையன் பிறப்பான். அதனால் அடுப்பு இப்போ கூட செக் பண்ணிக்குவோம், என் பையன் இப்படி பண்ணால் உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்பாரு. ஸோ வி போத் ஹேவ் சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இன் டிஃப்ரெண்ட் திங். ஸோ திடீர்னு உங்களுக்கு வயசாகிடுச்சா, உங்களுக்கு எப்படி தோணுது, நியரிங் 50 எனக்கு இப்படி தோணுது, இந்த மாதிரி மாறிடுச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாரு. ஸோ எனக்கும் வெற்றிக்குமான இதில் வந்து திடீர்னு வந்து ஃபிலிம் லாங்குவேஜ் பற்றி ஒரு டிஸ்கஷன் வரும். அவரோட ஃபிலிமில் பற்றி டைலாக்ஸ் எக்ஸ்போஷனாக இருக்கா இல்லையா, ஏன் டைலாக்ஸ் எப்படி இருக்குது, அப்படி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அப்புறம் லைஃப்னா நாட் வெரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த ஏஜில் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கு அதான் நடக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது. அண்ட் ஐ லவ் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹிஸ் கன்விக்ஷன். அந்த ஒரு கதையை எடுத்தாருன்னா அதில் தீர்மானமாக நின்று இதை பற்றி யோசிக்காமல் அதை ஸ்ட்ராங்காக நம்புறது இருக்குல்ல. லைக் படம் வர்றது அதெல்லாம் வேற, படத்தை ஆடியன்ஸ் பிடிக்கிறது, பட் அவருடைய கன்விக்ஷன் இருக்குல்ல. அப்படி பார்த்தா உங்களோட கன்விக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங் தானே? ஸ்ட்ராங் தான். அப்போ நீங்கள் வெற்றிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டால் நான் ஐ சே தட் இஸ் கன்விக்ஷன் இஸ், ஐ லவ் இஸ் கன்விக்ஷன். நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க, நாங்களும் உங்களை சொல்கிறோம். தேங்க்யூ. அது வெற்றிட்டு தான் நீங்கள் கேட்கணும் என்னோடது என்னென்னு. நிச்சயமா. வெற்றியை பற்றி சொல்கிறப்ப வெற்றியுடைய கன்விக்ஷன், பாலானனுடைய த வேர்ல்ட் ஆஃப் த நியூ வேர்ல்டு, த வேர்ல்ட் ஆஃப் பாலா சினிமா. அண்ட் நாங்கள் 3 பேரும் எங்கள் சார்ட்டர் தான் வந்திருக்கோங்கிறதுல ஒரு பெரிய யூனிக்கான விஷயம்னா 3 பேரும் 3 மாதிரி. வி டோன்ட் ஃபாலோ ஈச் அதர். வெற்றி படம் வேறு, என் படம் வேறு, பாலாண்ணா படம் வேறு, எங்களுடைய கதை மாந்தர்கள் வேறு, வேர்ல்டு வேறு. பட் நாங்கள் எல்லோரும் ஒரே மாஸ்டர்ட்டர்னு வந்திருக்கோம், அவருடைய வேர்ல்டும் வேறு. ஸோ தட் வில் சே அபவுட் த டெமோக்ரஸி இன் அவர் ஸ்கூல். பாலமேந்திரா அசிஸ்டன்ஸ் எப்படி இருந்திருப்பாங்கன்னா அவ்வளோ டெமோக்ராட்டிக்கான, ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் 50s எப்படி இருக்குது? இன்னும் பெருசாக ஒன்றும் தெரில, மேபி 60 ஆனால் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் ஃபீல் எனி திங் நியூ. இன்னும் எனக்கு என்னென்னா எல்லோரும் நினச்சாங்க லைஃப் போர் அடிக்குன்னா, இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டே இருக்குது லைஃப். இன்னும் எக்ஸைட் பண்ணுது, இன்னும் படங்கள் எக்ஸைட் பண்ணுது, இன்னும் ஷூட்டிங் எக்ஸைட் பண்ணுது. இன்னும் வந்து நான் வந்து என் முதல் படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும் அதே மாதிரி உட்காந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐம் நாட் டயர்ட் ஆஃப் டூயிங் இட். அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே தான் இருக்குது. இட்ஸ் லைக் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி ஃபீல்டில் தான் இருக்கேன். கட்டளை தமிழை வந்தப்போ என்ன ஃபீல் இருந்துச்சோ அப்படி தான் ஒவ்வொரு படத்துக்கும் இருக்குன்னு தோணுது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சின்ன வயசில் கட்டளை தமிழ் பார்க்கும்போது பிடிக்கல அந்த ஜோன். அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன பையன். அப்புறம் வளர்ந்த பிறகும் ஒரு தடவை பார்க்குறேன், அது எனக்கு இன்னமும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. நான் அடிக்கடி அந்த படத்தோட பாட்டாக இருக்கலாம், இல்லை சீன்ஸாக இருக்கலாம், பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா, ப்ரொட்டகனிஸ்ட் ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த ஆங்ஸ்ட் தான் எனக்கும் அந்த படத்துக்குமான ஒரு பிரிட்ஜ். நான் ஏன் இப்போ அந்த கேள்வி கேட்டேன்னா, பயங்கர கோவமாக இருக்குங்க. யார் உங்களுக்கா? ஆமாம். யார் மேலே உங்களுக்கு கோவம்? எல்லார் மேலேயும் கோவம் இருக்கு. ஆக்சுவலாக எவ்ரிடே தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஆக்சுவலாக அதனால இல்லை, நம்ம நினச்ச நேரத்தில் நல்லதே நினச்சாலும் கூட, நல்ல விஷயங்களே முயற்சி செஞ்சாலும் கூட அதை முடிக்க முடியல, ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தடைகள்லாம் இருக்கும்போது அந்த ஒரு கோவம் ஒன்று இருக்குல்ல,
அது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வி ஹேவ் டு கீப் ஆன் ட்ரைங் இல்லையா? ம். கோவம் வராமலாம் எல்லாரும் இருக்க முடியாது. கோவம் வந்து இயல்பு. இப்படி மெத்த குணங்கள் மாதிரி கோவம் ஒன்று. கோவப்படலாம், பட் கோவப்பட்டு அதுல வெளியிலயும் வந்துடணும் அப்படின்னு சொல்றேன். நான் அதை ம். ஹோல்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன் கோவப்பட்டோம்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் கோவம் போயிடும். அப்புறம் கோவப்படுவதற்கு ஏற்ற ஆட்கள்கிட்ட கோவப்பட்டா பிரச்சனை இல்லை. அவன் கோவத்தை புரிஞ்சக்கூடிய ஓகே அவன் ஏதோ கோவப்படுறான், சும்மா தான் கோவப்படுறான், அவனுக்கே தெரியும்னு புரியக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்க கோவப்படலாம். தி அண்டர்ஸ்டாண்ட் யூ கம்ப்ளீட்லி, தி Yeah, yeah, அண்டர்ஸ்டாண்ட் தட் வை யூ ஆர், உங்களுக்கு ஏன் இந்த கோவம் வருதுன்னு. அப்போ அவன் நீங்களே அதுல வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தே ஒன்ட் ரியாக்ட் அட் ஆல். அது ஒரு இது இருக்கு. அது ஒன்றும் கோவம் இயல்பு தானே, மனிதருடைய இயல்பு. இப்போ கோவப்படுறதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று நம்ம செஞ்ச தப்பாக இருக்கும், இல்லை நம்ம மேலே ஏதாவது சிக்கல், இல்லை அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதாக இருக்கும். இல்லை ரெண்டும் சேராமல் இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு வெயிலும் கூட சுள்ளுன்னு அடிச்சிருக்கலாம். இல்லை எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படி இயற்கையோ புறமோ அகமோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது இப்போ கடந்து போயிடும். கொஞ்ச நேரம் கழித்து கோவப்பட்டவரே சாரி சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி கோவத்தை கேட்டவங்க கூட ஓகே இவர் நம்ம மேலே பட்ட கோவம் சரிதான்னு சொல்லி அதுக்கு சாரி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ரெண்டுமே சொல்லாமே அந்த நாள் இறுதியில் அதை கரைஞ்சும் போயிடும் இல்லையா? அவ்வளோதான். நாளைக்கு விடிஞ்சா போயிடும். நம்மளோட எம்பவர் வியூவர்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்விகள். ஆஸ்க் அபவுட் இமேஜினரி கேரக்டர்ஸ் இன் ஹிஸ் ஃபில்ம்ஸ். கட்டுறது தமிழ் படத்தில் டைகர் இருக்கு, தங்க மீன்களில் தங்க மீன் இருக்கு, அண்ட் பறந்து போல டைனோசர் இருக்கு, அண்ட் தரமணியில் டால்ஃபின்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு கூட தோணுது, கட்டுறது தமிழ் குட்டி பிரபாகர் குட்டி ஆனந்திட்ட ஒரு கதை சொன்ன மாதிரி இந்த படத்தில் அன்பு ஜன்னா கிட்ட அவளை ஏமாத்துறதுக்காக ஒரு குட்டி கதை சொல்கிறான். ஆனால் வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வந்த கதை பாருங்க, அவர் கண்டுபிடிச்சார், நமக்கே தெரியாத கனெக்ட். தரமணியில் வந்து லைக் அவங்க அப்பா டால்ஃபினோட நீந்த போயிருக்காருன்னு ஒரு கதையை வந்து அவங்க அம்மா சொல்லிட்டுருப்பாங்க. அப்பா எங்கே போயிருக்காருன்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கதை தேவை. அப்பா இல்லை அந்த பையனுக்கு. ஸோ அப்பா இல்லைன்னா அப்பா இஸ் தேர் பட் இஸ் நாட் வித் தெம். அப்பாவை பற்றியான நல்ல ஒரு கதையாக ஞாபகத்தில் இருக்கட்டும்னு சொல்கிறதுக்கு வசதியான ஒரு கதையில் அந்த ஆல்தியா ஜான்சன் கண்டுபிடிச்சது வந்து டால்ஃபினை நீந்தறதுக்காக போன அப்பா இன்னும் வரல அப்படின்னு சொன்னது தான் இல்லையா? ஸோ அப்புறம் அதை விட அதில் முக்கியமாக என்ன தேவைப்படுச்சுன்னா, அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆணை அந்த பையன் தன்னோட அப்பாவா நம்புறதுக்கு, இவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறதுக்கு ஒரு மொமெண்ட், ஏதோ ஒரு மூமெண்ட் டக்குன்னு நடக்கணும். அப்போ ஒரு கடலுக்குள்ளே ஒருத்தர் குதிச்சிட்டாருன்னா இதை விட என்ன பெரிய மூமெண்ட் இருக்கும்? அங்கே எப்படிங்க அந்த லைனை கரெக்டாக வச்சுங்க? அதுக்காக உருவானதான் அந்த டால்ஃபின். இவர் இந்த சிறுவன் அவரை வந்து நம்ம கூட இருக்கட்டுமே நம்புறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த டால்ஃபின் கதையே. அது கரெக்டு. யாரும் நம்பாத கதைகள் நீ சொல்லு பெண், அது முத்துக்குமார் நிஜமாக்கி வை. அதான் நடக்குது. யாரும் நம்பாத கதையை அவர் சொன்னா, பட் அது ஒருத்தர் வந்து அது அப்போ என்னன்னா போகிறப்ப டால்ஃபின் வேற வந்துடும். ஆமாம், நம்ம சிஜியில் ஒரு மாதிரி வரும் அது. ஸோ அப்படி சம்டைம்ஸ் வந்து அப்போ தான் அவருக்கு தோணுது, ஓகே இப்போ நம்ம பண்ணால் இந்த பையன் நம்புவாங்கிறத தாண்டி அந்த பெண் இவர் நம்ம கூட இருக்கட்டும், நம்ம பையனையும் சேர்த்து நல்லா பார்த்துக்குவாரு நம்புவதற்கும் ஒன்று தேவைப்படுது. ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஒரு ஆண் மேலே பிரியம் வருவதற்கு அந்த குழந்தையும் அவன் பார்த்துக்குவான், அவன் மேலேயும் பிரியமாக இருப்பான், அவனுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்தான்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து அது இன்னுமே சுலபமாக அந்த உறவை அந்த அன்பை ஏற்றுக்க முடியும். கரெக்ட். ஸோ மேபி ஆல்தியா ஜான்சன் அவன் மனம் திருந்தி வந்ததுக்கு பிறகு ஏற்றுக்கிட்டதுக்கான காரணம் அந்த கடலில் அவன் குதிச்ச அந்த ஒரு நொடியும் காரணமாக இருக்கலாம். நைஸ். ஹாவ் யூ எவர் ஹேட் தி ஃபியர் ஆஃப் பிகமிங் irrelevant? இது வரைக்கும் இல்லை. ஐ திங்க் ஐம் வித் த கரண்ட் ஜென்ரேஷன். இப்போ இருக்க 12 வயசு குழந்தைங்களை பற்றி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவனுக்கு வளர்ந்து இன்னொரு 18 வயசு வரைக்கும் என்ன வரைக்கும் வாட்ச் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 வருஷத்துக்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். எப்படி நீங்கள் டயலாக்ஸ் எழுதுறீங்க? ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒரே ஆள் எழுதின மாதிரி இல்லாமல் வெவ்வேறு ஆட்கள் எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டு யூ அக்ரி? அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும்ல. நம்ம ஒவ்வொரு இந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி அந்த கேரக்டர் பேச முடியாது, அந்த கேரக்டர் மாதிரி இந்த பேச முடியாது. கரெக்ட். ஹவு டு யூ ஃபைண்ட் த மீட்டரிங்? ஆனால் இதே இதில் இன்னொரு கமெண்ட்டும் என் மேலே இருக்குது. ஏன் உங்கள் கேரக்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி பேசுகிறாங்கன்னு கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ மேபி நான் அதனால தான் டு யூ அக்ரின்னு கேட்டேன். அதனால் இல்லை, நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், இவர் சொல்ல தான் ட்ரை பண்ணுறோம். நம்மளை மாதிரி எல்லாரும் பேசக்கூடாதுன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாடுலேஷனில் இதில் தான் நம்ம எழுதுவோம். ஏன்னா அவங்களுடைய எப்படி நம்ம முன்னாடி எந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தெரியுமோ அதான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தினுடைய எல்லைக்குள்ளே இருந்து தான் நீங்கள் அந்த வசனத்தை எழுத முடியும்ல. நம்மளுடைய எல்லையிலேருந்து நம்மளுடைய அறிவில் இருந்தோ நமக்கு தெரிஞ்ச உலகத்துலேருந்து அந்த வசனத்தை எழுத முடியாதுங்கிறனால எல்லா ரைட்டும் ட்ரை பண்ணுறது என்னன்னா, ஒரு கதாபாத்திரம் மாதிரி இன்னொரு கதாபாத்திரம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான். ஸோ அது உண்மைனா அவர் சொல்கிறது நல்லா இருந்துச்சுன்னா, அது கரெக்டுன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி நம்மளால் அப்படி எழுத முடியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஹவு டு யூ ஐடென்டிஃபை your thesis for every film? Does it have to have a conflict or irony? அப்படிலாம் இப்படிலாம் ஒரு ஃபிக்ஸ்டு ரூலும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கலாமா இல்லையான்னு.
அவ்வளோ பெருசாகவும் அந்த திங்க் நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் தீசிஸ்னு ஒரு வேர்டை சொல்லிட்டு அதனால் இந்த கேள்வி திரும்ப எனக்கு பற்றி வந்துட்டே இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தீசிஸ் வச்சு தானே கேட்குறீங்க. எது இப்போ இந்த மொத்த இன்டர்வியூக்கு பின்னாடி யூ ஹேவ் அ தீசிஸ் ஆமா. இல்லையா? அபவுட் ஹூ ராம் இஸ். அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது இல்லையா? Yeah. இது வரைக்கும் நான் உருவாக்குன படங்கள்ல இருந்து, நான் கொடுத்த பேட்டிகள்ல இருந்து, இவர்கிட்ட என்ன கேட்கலான்னு நீ ஒன்று உருவாக்கிட்டு வர்றது இருக்குல்ல, இதுவே உங்களுக்கு நீங்கள் என்னை பற்றி ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்னை பற்றி ஒரு தீசிஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. இதை வச்சுட்டு இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? இதுதான் உங்களுடைய இந்த இன்டர்வியூனுடைய பர்பஸ் இது தானே. கரெக்ட். ரைட். அது போக வேறு என்ன பர்பஸ் இருக்க முடியாது? இந்த இன்டர்வியூ போர் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். 2 3வது இந்த இன்டர்வியூ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஒரு பர்பஸ் இருக்கும். கரெக்டாக? கரெக்ட். அப்புறம் இவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கனால ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் வராமல் அதை எப்படியாவது மாற்றி கொண்டு போகணுங்கிறது உங்களோட பொறுப்பு தான். இல்லை டேபிள்ல இருந்தெல்லாம் திருடி அந்த மாதிரி கொண்டு. ஸோ இவ்வளோ தானே இதில் என்ன இப்போ இதில் என்ன கான்ஃப்ளிக்ட்டு இந்த தீசிஸில் ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை, ஒரு ஐரனியும் இல்லை. பட் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க இதை வச்சு. ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இதை வேணால் பர்பஸ்ன்னு சொல்லலாம். இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களோட பர்பஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ என்னோட பர்பஸ் என்ன? இவர் வர்றாரு, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சொல்லணும். இந்த இன்டர்வியூவில் ஏதோ ஒரு 4 பேர் பார்த்து ஒரு 4 டிக்கெட் கூட வித்துறாதா இப்படிங்கிறது என்னோட பர்பஸ். இந்த பர்பஸுக்கு நடுவில் நீங்கள் கேள்வி கேட்டு என்ன இந்த பர்பஸை என்னை வந்து மறக்க வச்சுட்டு நான் பதில் சொல்லணுங்கிறது உங்களோட பர்பஸ். இப்போ இப்படி தான் ஒரு இன்டர்வியூங்கிறது இயங்குது. இப்போ வந்து அப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா என் மூளைக்கு பின்னாடி என்ன ஓடிட்டே இருக்குன்னா, இவர் ஏன் பறந்து போக பற்றி பேசாமல் வேறு என்னமோ பேசிகிட்டு இருக்காரு இப்படி ஓடும். ஆனால் நான் இப்போ என்ன நினைப்பேன், ஒரு கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடும் என் மூளை. ஏன்னா நான் வந்திருக்க பர்பஸ் அது. அப்புறம் எனக்குள்ளே இன்னொன்று ஓடிட்டே இருக்கும். தொடர்ந்து இன்டர்வியூவாக கொடுத்துட்டு இருக்கப்ப நம்ம வந்து சம்டைம்ஸ் யூ ரிப்பீட் யுவர் செல்ஃப் இல்லையா? வேறு வழியே இல்லை. ஒரு ஒன்றும் இதுக்காக படிச்சுக்கலாம் வர முடியாது. நீங்கள் கேட்குற ஃப்ளோவில் என்ன வருதோ அதை சொல்ல தான் முடியும். ஸோ அதுவும் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல பாயிண்ட். ஐயோ நம்ம அதை சொல்லிட்டோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ என் மூளை எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது. நான் என்ன எது பேசுகிறேன்னு எனக்கு இப்போ என்ன கேள்வி கேட்டீங்க, பிளைண்டாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் அதான் முடிவு பண்ணேன். நீங்கள் என்னமோ கேட்க போறீங்கன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு அதுக்கு. அந்த கேள்விக்கு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன 2 பேருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறது ஒரு செல்ஃபிஷான பர்பஸ் இருக்குது. 2 பேருக்குமே ஒரு செல்ஃபிஷான பர்பஸ் தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹீரோவோட வாண்ட் மாதிரி, ஒரு கேரக்டரோட வாண்ட் மாதிரி செட் ஆகிடுது. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கதைக்குள்ளே ஒரு வாண்ட் இருக்கும், ஒரு இது இருக்கும். ஆனால் டீப் அண்டர் கரண்ட் அந்த கதைக்கு ஒரு தீசிஸ் இருக்கும்ல. தீசிஸ்னால் அந்த கதை எதுக்காக நம்ம பண்ணுறோம், இந்த கதை யாரை பற்றி பண்ணுறோம், இந்த கதை எந்த உலகத்தை பற்றின கதை, எதுக்காக இந்த உலகத்தை பற்றி நம்ம ஒரு கதை பண்ணோம், அது தேவையா, அது இப்போ இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்ட ரிலவெண்ட்டாக இருக்குமா, அது இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அதை பார்க்க விரும்புவார்களா விரும்ப மாட்டார்களா? ஏன்னா அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு எடுக்கிறோம். அவங்க நிறைய பேர் பார்க்கணும் தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ அவங்க வாழ்க்கையோட அது பொருந்தி போதா பொருந்தி போலையா? இதுக்குள்ளேருந்து தான் நீங்கள் உங்களுடைய அந்த ஐடியா ஆஃப் த ஸ்டோரி அந்த தீசிஸ் ஆர் நீங்கள் நிற்கிறதுக்கான பிளாட்ஃபார்மை கண்டுபிடிக்கிறீங்க. இந்த கதை 2025 நடக்குதா, 1975 நடக்குதா, இப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இப்போ இந்த கதைக்குள்ளே போனால் என்னென்னா, பார்த்துட்டே இருக்கு 2025 இன்றைக்கி வந்து அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போய் தாத்தா பாட்டில் வெவ்வேறு ஊரில் இருக்கவங்க குழந்தை எப்படி வளர்க்குறாங்க, அந்த குழந்தை என்ன நினைக்குது, அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த 2 உலகத்துக்குமான தூரத்தில் இருக்கக்கூடிய நகை முரண்கள், அன்பு, இதெல்லாமே எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ இந்த உலகத்தை அப்புறம் நான் ஜேர்னலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபீல் குட் ஹாப்பி. ஸோ அப்போ ஃபீல் குட் ஹாப்பி இந்த தீசிஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கேரக்டரை நான் டிசைன் பண்ணுறேன், பில்ட் பண்ணுறேன். இப்போ நான் எப்படிப்பட்ட ரைட்டராக அவங்கள எழுத ட்ரை பண்ணுறேன்னா, நான் என்னமோ ஒரு தீசிஸ் வச்சுட்டு போகிறேன், அது இட்ஸ் நாட் நோன், அதை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா படம் வந்து அதுவே சொல்லிடுது. நம்ம போய் கஷ்டப்பட்டு தீசிஸ்க்காக ஒரு சீன் வச்சோ, தீசிஸ் ட்ரிவனாக அந்த படம் இருக்கக்கூடாது. தீசிஸ் இருக்குது, பட் ஐம் ட்ரைங் ஸோ ஹார்ட் தட் த ஸ்க்ரீன் பிளே ஷுட் நாட் பி தீசிஸ் ட்ரிவன். தீசிஸை சொல்வதற்காக அந்த திரைக்கதையை வடிவமைக்காமல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி, அந்த தீசிஸ் தெரிஞ்சாலும் தெரியலாட்டியும் அது பிரச்சனையே இல்லை. படம் ஷுட் பி என்டர்டெய்னிங் அண்ட் ஹாப்பி. இந்த ஜேர்னல் இட்ஸ் அ ஹாப்பி ஃபிலிம், ஹாப்பி ஜேர்னல். இப்போ ரொம்ப கீழே ரொம்ப இதில் இருக்கக்கூடியது ஒன்று தான் தீசிஸ். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இதில் என்ஜாய் பண்ணுறதுக்கு மேலே தான் இருக்குது எல்லாமே. இது ரொம்ப சுலபமாக எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இது. அதை நான் எது மேலே இருந்து பார்த்தேங்கிறது தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். நான் மலை மேலே நின்று பார்த்தேனா, இல்லை கடல் மேலே இருக்க போட்டில் நின்று பார்க்குறேனாங்கிறதும் தெரியாமல் அந்த ரைட்டர்னுடைய வாய்ஸும் எவ்வளோ தூரத்துக்கு கீழே வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அடுத்த அப்படி எழுதணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் எனக்கு சொல்கிறது எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் சொல்லி தான் நான் யூத் மாமா தம்பியன் பார்த்தேன், அல்ஃபான்சோ குரோனோடது. அவரோட தான் ரோமாவும். நீங்கள் சொல்ல 2 எக்ஸ்ட்ரீம்லேயே அது இருக்குது. இப்போ யூத் மாமா தம்பியன் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இருக்குது, ரோமா வந்து செகண்ட் சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ சோஷியல் கமெண்ட்ரி வந்து அவர் டிரெக்டாக கொடுக்காம, தீசிஸ் வந்து மேலே இல்லாமல், இட்ஸ் மோர் ஆஃப் தரமணியில் யூத் மாமா தமிழ்லையும் அந்த கமெண்ட்ரியில் தீசிஸ் இல்லை. See, you understand that even தரமணி thesis is not about what the commentary is all about.
கமெண்ட்ரிங்கிறது புற உலகமும் அக உலகமும் போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். அந்த கதையோட தீசிஸ் வேறு. ஸோ கமெண்ட்ரிங்கிறது ஒரு நெரேட்டிவ் டெக்னிக். ஓகே. ஸோ நீங்கள் அந்த யூத் மாமா தம்பனியில் தீசிஸ் ஹிடன் ஒன்லி. அது அந்த ஸ்டில் ஹிடன். ஹிடன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படி அவ்வளோ ஓப்பனாக நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி அது இல்லை. ஒரு ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸ் அப்படிலாம் தீசிஸை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் தானே அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஆமாம். ஸோ தரமணிலையும் அந்த மேலே நான் சொல்கிற கமெண்ட்ரிக்கும் அந்த கதையினுடைய அடிப்படை நான் எதுவுமே அந்த கதை உருவான தீசிஸ்க்கும் பெரிய ரொம்ப தூரம் இருக்குது. அது ஒரு சும்மா நெரேட்டிவ் டெக்னிக் அண்ட் அப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் கூட. அந்த படம் பார்த்து வந்த ஒரு டெக்னிக் தான் இது. யூத்து மாமா தம்பியன் பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு நெரேட்டிவ் டெக்னிக் கொடுக்கலான்னு கண்டுபிடிச்சி, அந்த டெக்னிக்ல இருந்தால் நம்ம அப்படி ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறோம். புரிய வைக்கிறதுக்கு வேணால் இப்படி சொல்கிறேன் நான். ஒரு சும்மா ஒரு கவிதை சொல்கிறேன், அதுலேருந்து புரியுதான்னு பாருங்கள். ரொம்ப எளிமையான கவிதை, முன்னாடியே சொன்னது தான். ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அண்ட் அதில் வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்குலாம் நெப்போலியன் போனபர்ட் தெரியுமா? ஆனால் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னா, கொஞ்சம் பேர் ஒரு வாருக்கு போனார், இது பண்ணார், அது பண்ணார், சண்டை போட்டார், ஆட்டில் போனார், ஜெயிச்சார், தோத்தான்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் நெஜத்தில் யாருக்குமே நெப்போலியன் போனபர்ட் தெரியல. ஓகே. அப்போ கிளாஸில் கடைசியில் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பையன் சொன்னால், மிஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கசாப் கடைக்காரர் இருக்கார், அவர் நெப்போலியன் போனபர்ட்னு ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தாரு, அந்த நாய்க்குட்டியை சாப்பாடு பணம் அடிச்சனால அது செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அந்த கிளாஸில் இருந்த மொத்த சிறார்களும் நெப்போலியன் போனபர்ட்டுக்காக வருத்தப்பட்டார்கள். ஓகே. இதோட தீசிஸ் என்ன சொல்லுங்கள்? எங்கேயோ சண்டை போட்டு எதுக்காகவோ இறந்து போன நெப்போலியன் போனபார்ட்டுக்காக நம்ம எம்பத்தைஸ் பண்ண போகிறதில்ல, நமக்கு எந்த இமோஷனும் வரப்போகிறதில்ல, ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஆனால் இப்போ அவர் சொன்ன உதாரணத்தில் நமக்கு அதெல்லாம் வருது இல்லை. அது கதையில் நேரடியாக இருக்குது அந்த கவிதையில். அதுக்குள்ளே இன்னொரு மறை பொருள் ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ நாய்க்குட்டி இறந்ததுக்காக வருத்தப்படுற ஒரு குழந்தைக்கு போய் போரில் ஜெயிச்சான், போரில் தோத்தான், ஆட்டில் சொன்னான்னு சொல்லி கொடுக்குற இந்த வரலாறு தேவையா? இப்படின்னு ஒன்றுக்கு ஒரு காட்சி எழுதுங்கன்னா இதான் காட்சி. இப்போ இதை சொல்ல வேண்டாம், இது உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னது அதில் இருக்குது, இல்லை நீங்கள் சொல்கிறது இல்லை. ஆனால் இப்போ இதுதான், இப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுதான் இந்த பொருளுக்கு ஒரு காட்சி எழுதுங்கன்னா இந்த டயலாகே இல்லாமல், இந்த வரலாறை பற்றி எதுவும் சொல்லாமல், இப்படிலாம் சொல்லாமல் இதுக்கு ஒரு கவிதை எழுதி கொடுங்க, ஒரு காட்சி எழுதுங்கன்னா நீ இப்படி எழுதுவீங்க. அது இதுதான் நான் சொல்கிறேன் தீசிஸ். இது தெரியணும். இந்த தீசிஸ் அந்த போயட்டோட தீசிஸாக இருக்கலாம், அந்த கவிதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மறைபொருளாக இருக்கலாம். ஆனால் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அதை சொல்லாமல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் ஒரு எளிமையான எழுத்து. அதை சொல்லாமலே புரிய வைக்கணும்ல. கரெக்ட். இப்போ அந்த கவிதை அதான புரிய வைக்கிறது. ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிமையான கவிதை தானே இது. அதில் வேற என்ன வேணும், எங்கள் பக்கத்து வீட்டில் நெப்போலியன் ஒரு பையன் இருக்கான், அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லியிருந்தா கூட ஓகே தான். ஆனால் ஒரு நாய்க்குட்டி அது இறந்து போச்சுன்னு சொன்னப்போ என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் பாடுற மனிதனுடைய மரணத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு சிறு பிராணிக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் கூட அவங்க இறக்கப்படுறாங்க. அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தின் மீதும் அன்பு கொண்டவர்களாக இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் போரை பற்றி வகுப்படுக்குவீங்களே இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் பார்ட் கன்வே ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் இப்போ நீங்கள் சொன்ன பிறகு அடிக்குது. லைக் அவங்க சின்ன உயிரினத்துக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்றது டிரெக்டாக இருக்கு. அவங்கள்ட்ட போய் நம்ம இந்த கதையை சொல்கிறோமேன்றது நைஸ் இல்லையா? இப்போ நீங்கள் சும்மா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சார்ல்ஸ் புக்கோவ்ஸ்கியோட இந்த ஒரு போய் எனக்கு 3 கோல்டன் ஃபிஷ் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு மறை பொருள் இருக்கும். மறை பொருள்னா இதை நீங்கள் என்ன அர்த்தத்தில் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு இதை சொல்வதற்கு அதை அவங்களாம் நேரடியாக அதை சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஒரு காட்சி எழுதுறாங்க, இல்லை ஒரு கவிதை எழுதுறாங்க. அது உங்களுக்கு பயங்கரமாக ரசிக்கிறத வகையிலையும் இருக்குது. அப்போ அதை உருவாக்குவதற்கு அவங்களுக்கு இது தேவைப்படுச்சு. இப்படி ஏதோ ஒன்று வச்சு தான் நம்ம ஒரு கவிதையோ ஒன்றே எழுதுறோம். ஆனால் அதையே அப்படியே எழுதலை இல்லையா? ரொம்ப வருஷம் முன்னாடி நீங்கள் தனுஷ் வச்சு சதாம் ஹுசேன் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணீங்களே, வாட் இஸ் இட் ஆல் அபவுட்? ஒன்றும் இல்லை, அது படம் எடுக்கிறப்ப சரி எனக்கு ஒரு நாள் எடுப்போம்ல, அப்போ சொல்லிக்கலாம். அது எடுக்கிற பிளானில் இருக்குது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கதைகள் தான், அதையும் வெளியில் சொல்லி அந்த கதையை இது பண்ணும். தேங்க்யூ இந்த இன்டர்வியூக்கு, இந்த டைமுக்கு. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எல்லா முயற்சிகளுக்கும், உங்களுடைய சேனலுக்கு, நீங்கள் எழுதுகிற பாடல்களுக்கு, அண்ட் உங்களுடைய டைனோசர் உங்களுக்கு கிடைக்கட்டுமாக. நிச்சயமா. ஹவு டு ட்ரெயின் அ டிராகன் ஒரு படம் இருக்குது, அந்த மாதிரி ஹவு டு ட்ரெயின் அ டைனோசர்னு ஒரு படம் எடுக்கணும். நிறைய இன்னல்களுக்கு நடுவில் நம்ம முடிச்சிருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ பண்ணுறது நான் படம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி வி போத் சைடில் இந்த சேம் போட் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் அது நடக்கவே நடக்காது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ.